அருமையானதொரு வழக்காடு மன்றத்தை கம்பன் ராமகாதையிலிருந்து இங்கே உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். வாலிவதை நியாயம்தானா என்ற இந்த வழக்காடு மன்றம் இன்றைக்கு புதியதாக மலர்ந்தது அல்ல. ராமகாதை தோன்றிய நாள் தொட்டு இந்த வழக்கு எல்லா இடங்களிலும் நின்று நிலவியிருந்து வந்திருக்கிறது. அறிஞர்கள் மத்தியிலும் சிந்தனையாளர்கள் நெஞ்சினிலும் இலக்கிய சுவைஞர்களுடைய எண்ணத்திலும் இந்த வினா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ராமாயண பதிப்புகளை பார்த்தால் ஒரு வேடிக்கை நமக்கு புலப்படும். வாலி வதை என்று சில பகுதிகளிலும் வாலி மோட்சம் என்று சில பதிப்புகளிலும் அச்சிடப்பட்டிருப்பதை காணலாம். மிக கடுமையான விவாதங்கள் இதுவரை நடைபெற்று வந்திருக்கின்றன. அறிஞர்கள் காலந்தோறும் தங்களுடைய கருத்துக்களை இந்த தலைப்பிலே சொல்லித்தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் புதுமையான முறையில் இந்த கருத்தை சிந்திக்க இருக்கிறோம். வாலிவதை என்ற இந்த பகுதி நமக்கு இன்றைக்கு எப்படி துணை புரியும், அந்த நிகழ்ச்சியிலே இருக்கிற செய்திகள் எப்படி நமக்கு வழிகாட்டும் என்று சிந்திப்பதுதான் இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நோக்கம். நம்முடைய தமிழ் மண்ணிலேதான் குருவருளே திருவருள் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குரு இல்லாவிட்டால் ஒருவனுடைய வாழ்வு செம்மையாக அமையாது என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்ணில் தோன்றிய திருமூலர் சொல்லுவார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அதன் விளைவு என்ன ஆகும் தெரியுமோ? குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழியில் விழுந்தவாறே என்று சொல்லுவார். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட இதனை அடிக்கடி உணர முடியும். நான் ஒருமுறை திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் அருகிலே ஒருவர் அழகாக உடை உடுத்திக் கொண்டு நாகரிகமாக நின்று கொண்டிருந்தார். அவரிடம் ஓடி வந்த ஒருவர் பரபரப்போடு பாதை கேட்கத் தொடங்கினார். ஐயா, இந்த ஊரில் ஆயுள் காப்பீட்டுக் கழக அலுவலகத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டார். கேட்டவுடனே என் அருகில் இருந்தவர் சிறிது கூட தயங்காமல் இடதுகை பக்கமாக 2 ஃபர்லாங் சென்று பிறகு வலதுகை பக்கமாக ஒரு அரை மைல் நடந்தால் LIC வரும் என்று சொன்னார். எனக்கு தூக்கி மாறி போட்டது. ஏனென்றால் அவர் கூறிய பாதையில் சென்றால் ஓயாமாரி சுடுகாடுதான் வரும். நான் உடனே திரும்பி அவரிடத்தில் கேட்டேன், உங்களுக்கே அந்த இடம் தெரியவில்லை, நீங்கள் ஏன் இப்படி தவறாக பாதை சொன்னீர்கள் என்று. அதற்கு அவர் என்னை பார்த்துவிட்டு சொன்னார், அழகாக உடுத்தி இருக்கிறோம், நாகரிகமாக இருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும் என்றுதானே வந்து ஒருவர் கேட்கிறார். நான் தெரியாது என்றால் என் மரியாதை என்னாவது? ஏதோ ஒரு பாதையை காட்டினால் அவர் போக வேண்டிய இடத்திற்கு போவார் என்றார். இப்படி பாதை காட்டுகிறவர்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே யாரை நம்புவது, யாரை தேர்ந்து கொள்வது, யார் கூறிய பாதையிலே செல்வது என்று புரியாத உலக மக்களுக்கு நம்முடைய மூத்தோர்கள் அருமையான நூல்களை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு தரப்பட்டதுதான் கம்பனுடைய ராமகாதை. திருமால் இந்த மண்ணில் ராமனாக அவதரிக்கிறான். அவன் அவதரித்தது ராவணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. ராவண சம்ஹாரம்தான் ராமாவதாரத்தின் நோக்கம் என்று நாம் கருதுவோமேயானால் அதைவிட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம், பார்க்கடலில் படுத்திருந்த வண்ணமே பரமாத்மா இச்சா மாத்திரத்தினாலே ராவணன் அழிய வேண்டும் என்று எண்ணி இருந்திருப்பானேயானால் ராவணன் அந்த கணமே அழிந்திருப்பான். ஆகவே ராமனாக அவதரித்ததன் நோக்கம் ராவணனை சம்ஹரிப்பது என்பதல்ல, மாறாக இந்த உலகத்தில் நல்வினை தீவினை ஆகியவற்றின் வகைப்பட்டு எப்படி வாழ்வது என்று புரியாமல் சிக்கித் தவிக்கின்ற உயிர்களை நல்வழி காட்டி திருத்துவதுதான் ராமாவதாரத்தின் நோக்கம். அந்த நோக்கத்தின் வண்ணம் வாலிவதையாகிய நிகழ்ச்சியிலும் நமக்கு பாடங்கள் கிடைக்கின்றனவா என்று பார்ப்பதே இந்த வழக்காடு மன்றத்தினுடைய அடிப்படை கருத்தாகும். அந்த அடிப்படையில் இந்த வழக்காடு மன்றத்தில் வாலிவதையை பற்றி சிந்திப்போம். ராமன் வாலியை மறைந்து நின்று கொல்லுகிறான். இது நியாயம்தானா என்ற கேள்விதான் இன்றைக்கு எழுந்துள்ளது.
ராமன் வாலியை மறைந்தின்று கொல்லுகிறான் என்பதை கம்பன் மிக விரிவாகவே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறான். இது கதைத் தலைவனுக்கு இழுக்காகுமே என்று அவன் கவலைப்படவில்லை. மாறாக இந்த பகுதியை அழுத்தம் திருத்தமாக வால்மீகத்திலிருந்து மாற்றாமல் அவனை அடியொற்றியே நமக்கு எடுத்துத் தருகிறான். இதை மாற்றி இருக்கலாம், மிகச் சுலபமாக மாற்றி இருக்கலாம். மாற்றி இருப்பானேயானால் இந்த கேள்வியும் அறிஞர்கள் மத்தியில் இந்த விவாதமும் எழுவதற்கு நியாயமே இல்லை. ஆனால் கம்பன் ஏன் அவ்வாறு அதனை சொல்லுகிறான் என்று எண்ணி பார்க்கிறேன். காட்டிற்கு போகலாம் என்று அவன் புறப்பட்ட போது சீதை ராமனுடன் வருவேன் என்று சொல்லுகிறாள். சொல்லிய சீதை வால்மீகியின் பண்ணம் கைகேயினிடம் சென்று அவளை ஏசிவிட்டு புறப்படுகிறாள். ஆனால் கம்பன் காட்டிய சீதையோ பண்பாட்டின் உறைவிடமாக திகழ்கிறாள். அடுத்து வனத்திலே சீதையை கவர்ந்து கொண்டு ராவணன் செல்லும் போது அன்னையை தொட்டு தூக்கிச் செல்லுகிறான் என்பது வால்மீகம். ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பனோ பர்ணசாலையோடு பறித்து எடுத்துச் சென்றான் என்று தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ற வகையில் அந்த பகுதியை மாற்றம் செய்கிறான். தாரை கிஷ்கிந்தையிலே வாலி கொல்லப்பட்டவுடன் சுக்ரீவனுடைய மனைவியாக வாழ்கிறாள் வால்மீகத்தின் வண்ணம். ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பனோ அதை மாற்றி அமைத்து தாரை கைம்பெண் நோன்பு நோக்கிறாள் என்றே அவளுக்கு பெருமை சேர்க்கிறான். இப்படி எல்லா இடங்களிலும் மாற்றி அமைத்த கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த இடத்திலும் ராமன் நேரடியாக வந்து போர் புரிந்து வாலியை கொன்றான் என்று மாற்றி இருக்கலாம். யாரும் அவனை கேள்வி கேட்கப் போவதில்லை. ஆனால் கவி சக்கரவர்த்தியோ மறைந்து நின்றுதான் அம்பு எய்து ராமன் கொன்றான் என்று அழுத்தமாக சொல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை எண்ணி பார்த்தால் நமக்கு வழிகாட்டத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பது நமக்கு புரியும். துறப்பிலர் அறம் எனல் சூரராவதே என்பது ராமனுடைய கோட்பாடு. ராமன் இந்த கோட்பாட்டையும் விலக்கிக் கொண்டு மறைந்து நின்று கொல்வதுதான் என் கருத்து என்று அவன் முன்னமே அறிவிக்கிறான். அந்த வண்ணமே மறைந்து நின்று கொல்லுகிறான். நாம் இந்த வரலாற்றை சற்று உற்று பார்ப்போம். சுக்ரீவன் ராமனுடைய உதவியினால் வாலியை போருக்கு அழைக்கிறான். வாடா வாலி போருக்கு என்று வாலியின் வீட்டிற்கு முன்னால் போய் கூப்பிடுகிறான். வாலிக்கு ஆத்திரம் வருகிறது, எழுகிறான் போருக்கு. அப்படி போருக்கு எழுந்தவுடன் அவன் மனைவி தாரை வந்து தடுக்கிறாள். கவி சக்கரவர்த்தி அழகாக சொல்லுவான், ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினாள் இடை விலக்கினாள், வாயிடை புகை வர வாலி கண் வரும் தீயிடை தன் நெடும் கூந்தல் தீகின்றாள். குறுக்கே வந்து தடுக்கின்றாள் தாரை. போகாதே போகாதே என் கணவா என்றவள் சொல்லுகிறாள். சொன்னவுடன் வாலிக்கு கோபம் வருகிறது. வீரத்தின் விளைநிலமாகவே வாழ்ந்துவிட்ட அவனுக்கு இப்பொழுது அஞ்சி ஒதுங்குவது கோழைத்தனம் என்று தோன்றுகிறது. ஆகவே அவன் கண்ணிலே இருந்தும் நாசியிலிருந்தும் எழும் புகையாலும் நெருப்பாலும் தாரை கூந்தல் தீகின்றது என்று அங்கே அபசகுனம் வருகிறதே என்று கவி சக்கரவர்த்தி நமக்கு காட்டுகிறார். அபசகுனம் சகுனம் என்பதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒன்று கலந்து விட்டனர். உதாரணமாக, காலையிலே நம்முடைய பிள்ளை தேர்வு முடிவு வெளியாகும் போது தாழ் வாங்கி வரப் போகிறான். அவன் வாசற்படியை விட்டு இறங்கிய உடனேயே தெருவிலே கோழி முட்டை என்று வித்துக் கொண்டு போவானேயானால் உடனே நம் பிள்ளையை நாம் உள்ளே அழைப்போம். உள்ளே வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு போ என்று. சகுனத்தை அவ்வளவு தூரம் பார்ப்போம் நாம். இங்கே தாரை நெடும் கூந்தல் தீகின்றாள் என்று சொல்லி அவள் தடுத்தவுடன் வாலி இன்னும் கோபாவேசம் கொள்ளுகிறான். அவன் பேசுகிறான், ஏன் என்னை தடுக்கிறாய் என்று. உடனே தாரை சொல்லுகிறாள், மன்னா, என் அருமை மணாளா, இங்கே இந்த சுக்ரீவன் புதிய பலம் ஏதும் பெற்றுவிடவில்லை. ஆனால் அவனுக்கு ராமன் என்பவன் துணையாக வந்திருக்கிறான் உன்னை கொல்ல என்று எனக்கு அன்பு கொண்டவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நீ போக வேண்டாம் என்று தடுக்கிறாள். மகாகவி ஷேக்ஸ்பியர் இதே போல ஒரு காட்சி அமைப்பான். ஜூலியஸ் சீசர் அவைக்களத்திற்கு புறப்படுவான். அவனுடைய மனைவி கல்பூர்னியா வந்து தடுப்பாள். போகாதே, நான் தீய சகுனங்களை கண்டேன் என்று தடுப்பாள். அதே போல இங்கே வாலியை தடுக்கிறாள் தாரை. சொல்லுகிற காரணத்தை வாலி கேட்கிறான். ராமன் வந்து உன்னை கொல்லப் போகிறான் என்று சொன்னவுடன் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது.
காரணம், ராமன்பால் அவன் மிகப்பெரிய மதிப்பு கொண்டிருக்கிறான். ராமனை என்ன என்று நினைத்து விட்டாய் பேதாய் என்று தன் மனைவியை பார்த்து சொல்லுவான். ராமன் யார் தெரியுமா? பைத்தியக்காரி. தன்னுடைய தம்பிமாரை தவிர தனக்கு வேறு உயிர் இந்த உலகத்தில் இல்லை என்று கருதியவன் அவன். மாற்றாந்தாய் ஏவிய போது கூட தன்னுடைய மாற்றாந்தாய் மகனுக்கு பட்டத்தை கொடுத்துவிட்டு காட்டிற்கு வந்து 14 ஆண்டுகள் வாழ்கிற உத்தமன் ராமன். அதை எப்படி சொல்லுகிறான்? தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இம்பரின் இல்லது என்ன எண்ணி ஏய்ந்தவன். எம்பியும் யானும் முற்று எதிர்ந்த போரில் அம்பு இடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். அருட்கடலாக இருக்கிற ராமனா என்னை மறைந்து நின்று கொள்வான் என்று சொல்லுகிறாய். நானும் என்னுடைய தம்பியும் போர் புரியும் போது குறுக்கே வருவான் என்று சொல்லுகிறாய். பைத்தியக்காரி. ராமன் யார் என்று உனக்கு தெரியாவிட்டால் மேலும் சொல்லுகிறேன் கேள். இந்த உலகத்தில் நல்வினை தீவினை ஆகியவற்றால் பிணிக்கப்பட்டு உய்யும் வழியது என்று தெரியாது அலமருகின்ற ஆத்மாக்களை எல்லாம் அறத்தின் வழியை காட்டி திருத்துவதற்கு வந்தவனடி ராமன். அவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான். கேள், உழைத்த வல் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பல இயம்பி என் செய்தனை பிழைத்தனை பாவி உன் பெண்மையால். நான் நினைக்கின்ற ராமனை, நான் போற்றுகின்ற ராமனை, பண்பாட்டின் வடிவான ராமனை நீ பழி சொன்ன பிறகும் இன்னும் பிழைத்திருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீ பெண் என்பதால் உன்னை அழிக்காமல் விட்டேன் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், பெண் புத்தி பின்புத்தி தானே. ஆகவே அந்த பெரியவனை பற்றி புரியாமல் பேசிவிட்டாய் என்பது இன்னொரு பொருள். இப்படி சொல்லிவிட்டு வாலி போருக்கு புறப்படுகிறான். வருகின்றான், சுக்ரீவனோடு போர் புரிகின்றான். சுக்ரீவன் கழுத்திலே ஒரு கையையும் காலிலே ஒரு கையையும் கொடுத்து தலைக்கு மேலே தூக்கி விடுகின்றான். கீழே அடித்து மோதி அவனை சுக்குநூறாக ஆக்கப் போகிற நேரத்தில் ராமபிரான் மறைந்திருந்த இடத்திலிருந்து பார்க்கிறான். ஒரு கணம் தாமதித்தாலும் தன் அருமை நண்பன் சுக்ரீவன் உயிரிழப்பான் என்பதை அறிந்து கொண்டவுடன் தன்னுடைய வில்லை வளைத்து அம்பை தொடுக்கிறான். ராமபாணம் புறப்பட்டு வருகிறது. வந்த பாணம் வாலியின் மார்பிலே பாய்கிறது. பாய்ந்த பாணத்தை சுக்ரீவனை கீழே விட்டுவிட்டு தன் 2 கைகளாலும் 2 கால்களாலும் வாளாலும் பற்றி பிடித்து நிறுத்தி விடுகிறான். இந்த இடத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு அற்புதத்தையே செய்து விடுகிறான். இங்கே ராமபாணம் பாய்ந்ததை கம்பன் இதுவரை பலமுறை பாடியிருக்கிறான். ஆனால் அது தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டதை அவன் பாடியதில்லை. தன்னுடைய ஆற்றாமையே தெரிவிப்பது போல கம்பன் பாடுகிறான். இனிய கனிந்த வாழைப்பழத்தினுள்ளே செல்லுகின்ற ஊசியைப் போல ராமனுடைய அம்பு வாலியினுடைய இதயத்திற்குள்ளே சென்றது என்று அவன் பாடுகிறான். காருண் வார்சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது. சென்றதை பாடினானே தவிர அடுத்த வார்த்தைக்கு தடுமாறுகிறான் கவி சக்கரவர்த்தி. நின்றது என் செப்ப. அதை இந்த வாலி நிறுத்திவிட்டானே, நான் எப்படி பாடுவேன் என்று பாட்டை நிறுத்துகிறான். இந்த இடத்தில் கம்பன் ஒரு அற்புதத்தை செய்தான் என்று சொன்னேன் அல்லவா? என்ன அது? அம்புக்கு ஊசியை யாரேனும் உவமை சொல்வார்களா? கம்பன் புதிய உவமை சொல்லுகிறான். வாழைப்பழத்தினுள் செல்லுகின்ற ஊசியைப் போல என்று ராமனுடைய அம்பை ஊசிக்கு அவன் உவமைப்படுத்துகிறான். என்ன பொருள்? ஒரே ஒரு பொருள்தான் அங்கே இருக்க முடியும். சற்று ஆழமாக சிந்தித்தால் அது நமக்கு புரியும். நாமே கடையிலிருந்து ஊசி வாங்கி வருகிறோம். நம் துணியை நாமே நம் கையால் தைக்கிறோம். நம் கண் பார்க்க நம் கையில் செயல்படும் போது நம் கையிலேயே நாம் ஊசியால் குத்திக் கொள்ளுகிறோம். நமக்கே ஒரு காயத்தை உண்டாக்கிக் கொள்ளுகிறோம். அதைப் போலவேதான் ராமன் தன் கோதண்டத்தை தான் வளைக்கிறான். தன் அம்பரா தூணியிலிருந்து தான் அம்பை எடுக்கிறான். வாலியின் மீது தன்னிச்சையாகத்தான் செலுத்துகிறான். அப்படி செலுத்தும் போது தன்னை அறியாமல் தன் புகழுக்கே அவன் ஒரு காயத்தை உருவாக்கிக் கொள்ளப் போகிறானே என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைப்பதனால்தான் ஊசி போல இந்த அம்பு வாலியின் மார்புக்குள்ளே பாய்ந்தது என்று சொல்லுகிறார். அப்படி பாய்ந்த அம்பை வாலி பற்றிக் கொண்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை கம்பன் சொல்லுவான். பக்கத்திலே யமனே வந்து நின்று கொண்டிருந்தானாம். ஏன்? எப்பொழுது ராமனுடைய அம்பு புறப்படுகிறதோ அப்பொழுதே வாலியின் உடம்பில் இருந்து உயிர் புறப்பட்டு வெளிவரும். அதை தன் கையில் ஏந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு
அங்கே யமனே வந்து நின்றானாம். ஏந்திய கையோடு நின்ற யமனுக்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது. காரணம், ராமனுடைய அம்பை வாலி தடுத்து நிறுத்திவிட்ட அந்த ஒரே செயலினால் உடனே இந்த யமன் ஏமாந்து போய் தலையசைத்து கை பிசைந்து தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினான் என்பதை மரளியும் சிரதலம் குலைந்தான் என்று கவி சக்கரவர்த்தி பாடுவான். இது பல பேருக்கு அனுபவத்திலே தெரிந்திருக்கும். நாம் பஜனை கூடங்களுக்கு போனால் எளிமையில் புரியும். சுண்டல் வாங்குவதற்கு கையை நீட்டுவோம். நம் கையை விட்டுவிட்டு அடுத்தவருக்கு சுண்டல் விட்டால் அப்பொழுது நம் கையை பிசைந்து கொண்டு இருக்கட்டும் இருக்கட்டும் மீண்டும் வரும் என்று சொல்லுவோமே, அதை போலத்தான் இங்கே யமனும் ஏமாந்து போய் அவன் தடுமாறினான் என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பன் மரளியும் சிரதலம் குலைந்தான் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இந்த அம்பை வெளியிலே இழுத்தான். இழுத்தவுடன் வாலி அந்த அம்பிலே ராமனுடைய நாமத்தை பார்க்கிறான். அந்த அம்பை இழுக்கும் போதே என்ன உணர்வோடு இழுக்கிறான்? இந்த அம்பை யார் செலுத்தி இருக்கக்கூடும்? இதை தேவர் செலுத்தி இருப்பார்களா? முடியாது. தேவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஒருவேளை இதுதான் நெற்றிக்கண் படைத்த அந்த நீலகண்டனின் சூலமோ? இல்லை, இது சூலம் இல்லை, இது முத்தலையோடு வரவில்லை. அப்படியானால் இது இந்திரனுடைய வஜ்ரப்படையோ? முடியாது. அவன் எனக்கு அஞ்சியவன், அவன் செலுத்தி இருக்க மாட்டான். இந்த அம்பை வில்லால் செலுத்த முடியாது. தவம் படைத்த முனிவர்கள் தம் சாபத்தால் தான் செலுத்தி இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த அம்பை செலுத்தியவன் யார் என்பதை நான் பார்த்தே தீர வேண்டும் என்று அம்பை வெளியிலே இழுக்கிறான். அங்கே ராமனுடைய பெயரை காணுகிறான். கண்டவுடன் கவி சக்கரவர்த்தி சொல்லுகிறான், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று சொல்லுகிறான். இந்த கண்களில் இவன் தெரிய கண்டவுடன், ராமன் என்ற பெயரை பார்த்தவுடன் வாலியினுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதை கவி சக்கரவர்த்தி சொல்லுகிறான். இதை பார்த்தவுடன் வாலி நினைக்கிறான், துடிக்கிறான். இறக்கப் போகிறோமே என்று அஞ்சுகிறானா? இல்லை. துன்பம் வந்து விட்டதே என்று துவழுகிறானா? இல்லை. என்னை ஒருவன் மறைந்து நின்று எய்துவிட்டானே என்பதற்காக வருந்துகிறானா? இல்லை. இப்படி ஓர் அன்பு என் மீது பாய்ந்ததே என்பதற்காக பயப்படுகிறானா? இல்லை. அவன் என்ன உணர்ச்சி கொண்டான் என்பதை கம்பன் சொல்லுவான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நல்நூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததென்னா நகை வர நான் உட்கொண்டான். இந்த ராமன் மறைந்திருந்து என் மீது அம்பு எய்த காரணத்தினால் தன் குலத்திற்கே பழியை கூட்டிக் கொண்டானே என்று வெட்கப்பட்டான் என்று எழுதுவான். ஆக அம்பை கையிலே இழுத்து வைத்திருக்கிறான். ராமநாமத்தை கண்களிலே தெரிய காணுகிறான். உள்ளத்திலே ராமனை நினைத்து அவன் பழிக்காக நாணுகிறான். இந்த நேரத்தில்தான் நாம் இதற்கு மேல் உள்ள கதையை சிந்திக்கும் போதுதான் இந்த வதை நியாயமானதா இல்லையா என்பதை ஆராய இருக்கிறோம். இங்கே நியாயமில்லை என்று வழக்கை தொடுப்பதற்காக செந்தமிழ் திலகம் டாக்டர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ராமன் வதைத்தது நியாயம்தான். அந்த நிகழ்ச்சியில் நமக்குரிய நல்ல வாழ்வியற் பாடங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி ராமனை பெருமையுள்ளவன்தான் என்று நிலைநாட்ட டாக்டர் அறிவொளி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது டாக்டர் செந்தமிழ் திலகம் சேகர் அவர்கள் வாலி வதை நியாயம் இல்லை என்ற வழக்கை பதிவு செய்கிறார். அவரை நான் அழைக்கிறேன். நல்லதோர் வீணை செய்து அதை நலம்கெட புழுதியில் எறிவதுண்டு. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதிபதி அவர்களே, வழக்கினை மறுப்பதற்காக வந்திருக்கின்ற நகைச்சுவை அரசு ஆய்வுரை திலகம் அவர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்து சமயம் பகுத்தறிவோடு கூடிய சிந்தனைக்கு பாதை காட்டுவது. இந்த சமயத்தில்தான் இதிகாச நிகழ்ச்சிகளை இன்று முழு உரிமையோடு அலசி பார்க்கின்ற நிலை இருக்கின்றது.
அந்த அடிப்படையில்தான் வாலியை மறைந்து நின்று கொன்ற ராமபிரானுடைய செயல் முறையன்று என்ற வழக்கை மன்றத்தில் பதிவு செய்ய நினைக்கின்றேன். மாண்புயர் நீதிபதி அவர்களே, தர்மத்தை நிலைநாட்டும் தர்ம தலைவன்தான் ராமபிரான். தவம் செய்யும் முனிவர்களை காக்க, தீங்கு இழைக்கும் தீயவர்களை அழிக்க நாராயணன் எடுத்த அவதாரம்தான் ராமாவதாரம். கம்பநாட்டாழ்வான் ராமனுடைய வடிவழகை வர்ணிக்கின்ற போது மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ராமபிரானுடைய அற்புத திருமேனி அழகை வர்ணிக்கின்றான். தசரதன் புதல்வன் தாமரை கண்ணன் என்றெல்லாம் அவன் அழகையும் பெருமையும் நினைத்து பார்க்கின்றேன். மைவண்ணத்து அரக்கி போரில் கைவண்ணம் காட்டியவன் காகுத்தன், கல்லை பெண்கணியாக்கி கால்வண்ணம் காட்டிய அருளாளன் ராமபிரான். இத்தகைய பெருமை பெற்ற ராமபிரான் சிறியன சிந்தியாத வாலியை மறைந்து நின்று கொன்றது நியாயமா என்பதுதான் என் வழக்கு. இத்தகைய சிறப்பு பெற்ற ராமபிரான் வாலியை மறைந்து நின்று கொன்ற செயலை முறையன்று என்று நினைத்து பார்க்கிற போது வாலியின் பெருமையை மன்றத்திற்கு சொல்ல நினைக்கின்றேன். நெஞ்சில் நிறுத்த வேண்டிய தன்னம்பிக்கை தலைவன்தான் வாலி. பார்க்கடல் கரைதற்கு துணை புரிந்து தேவர்களுக்கு அமுதம் ஈந்த வள்ளலே வாலி. 8 மலைகளிலும் கால் வைத்து தாவி நாள்தோறும் 7 கடற்கரை இடத்தும் சிவபூஜை செய்யும் சிவபக்தன் வாலி. அறிவும் பண்பும் கற்பு சிறப்பும் கொண்ட தாரையின் கணவன் வாலி. ஒழுக்கத்தில் மேம்பட்ட அங்கதனுக்கு தந்தை வாலி. இவ்வளவு சிறப்பு படைத்த வாலியை, இந்திரனின் அம்சத்தை, வேதத்தின் வேலியை ராமபிரான் அழித்த செயல் முறையன்று என்பதை 4 வழக்காக மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். முதல் வழக்கு, நண்பன் என்ற முறையில் ராமபிரான் சுக்ரீவனோடு நட்பு கொண்ட விதமே சரியில்லை என்பதுதான். இரண்டாவது வழக்கு, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமபிரான் கிஷ்கிந்தை நாட்டு அரசியலில் தலையிட்டு அதிகார அத்துமீறல் செய்தது பொருத்தமன்று என்பதுதான். மூன்றாவது வழக்கு, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என் 3வது வழக்கை கேட்டவுடன் தீர்ப்பு என் பக்கம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவ்வளவு இன்றியமையா வழக்கோ? வாலி சுக்ரீவன் வழக்கில் ராமபிரான் நீதிபதியாக இருந்து நடுநிலைமை நழுவிப் போய் வாலியை குற்றவாளி என்று முடிவு செய்தது குற்றம் என்பதுதான் 3வது வழக்கு. 4வது வழக்கு, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, 4வது வழக்கை தான் மன்றத்திற்கு வழக்காகவே நான் கொண்டு வந்திருக்கின்றேன். வீர திலகமான ராமபிரான் மறைந்திருந்து அம்பு எய்து மாவீரன் வாலியை வீழ்த்தியது நியாயம் இல்லை என்பதுதான். இந்த 4 வழக்குகளின் அடிப்படையில் வாலி வதம் முறையன்று என்ற நல்ல தீர்ப்பை தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கறிஞர் டாக்டர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையாக 4 குற்றச்சாட்டுகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார் டாக்டர் சேகர் அவர்கள். அந்த 4 குற்றச்சாட்டுகளும் காப்பியத்தின் அடிப்படையில் 4 உண்மைகளாகவே காட்சியளிக்கின்றன. தாங்கள் இந்த வழக்கிலே எதிர்வாதம் செய்ய வந்திருக்கிறீர்கள். தாங்கள் டாக்டர் சேகரோடு ஒத்துப்போகிறீர்களா அல்லது எதிர்வாதம் புரிய விரும்புகிறீர்களா? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, எதிர் வழக்கறிஞர் செந்தமிழ் திலகம் டாக்டர் சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவர் சொல்லியதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். உண்மையெல்லாம் உண்மைதானா என்பதை பார்ப்பதற்கு நான் ஒரு 2 உண்மைகளை சொல்லியாக வேண்டும். நீங்க வேற 2 உண்மை சொல்ல போறீங்களா? ஆமாங்க, இந்த 2 உண்மையை வச்சுதான் அவர் சொன்ன 4 உண்மை உண்மையான நம்ம பார்க்கணும். அந்த 2 உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாவிட்டாலும் கூட இருந்து கொண்டே இருக்கின்ற உண்மை, இது ஒரு உண்மை. 2வது உண்மை, இருந்தாலும் கூட இல்லாமலே இருக்கின்ற உண்மை, இது ஒரு உண்மை. இதுவரையிலும் எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தது, இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. இல்லீங்க, இப்பதாங்க நான் என் மாதிரியே பேசுறேன். நான் சொன்ன 2 உண்மை, அந்த 2 உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கே வேற 2 உண்மையை நம்ம பார்க்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உயிர் வளரணும்னு வச்சுங்க, இன்னொரு உயிர்ல தான் ஒரு உயிர் வளரும். அது எப்படி?
தாய் உயிரோடு இருந்தா தானங்களே பிள்ளையே உண்டாகும். ஆமா. அப்ப இது ஒரு உண்மை. ஒரு உயிர்ல தான் இன்னொரு உயிர் உண்டாகும் என்பது ஒரு உண்மை. சரி. உயிர் இருந்தாதான் உடம்பு வளரும் அப்படிங்கிறது இன்னொரு உண்மை. ஆமா, உயிர் இருந்தாதான் எதுவும் வளரும். இப்போ இந்த ரெண்டு உண்மைக்கு பிறகு நான் சொன்ன ரெண்டு உண்மையை பார்க்கலாங்க. எப்படி? இல்லாவிட்டாலும் கூட இருந்து கொண்டே இருக்கின்ற உண்மைன்னா என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு மாடு இருக்குதுங்க. சரி. அந்த மாடு செத்து போயிட்டுது. ஏங்க உடனே கொன்னுடுறீங்க? என்னங்க நிலையாத உலகம்ங்க இது. இருந்த மாடு இப்ப செத்து போயிட்டுது. சரி. செத்து போயிட்டுதுன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இல்லைன்னு சொன்னா அதனுடைய உடம்பு வளர முடியாது இல்லையா? வளர முடியாது. ஆனா செத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்க, அந்த வயிறு புஷ்னு உப்ப ஆரம்பிச்சுடுது. ஆமா. அப்போ இல்லாத உயிர் இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லீங்களா? ஆமா. அதுக்கு மேல பாருங்க, 2 நாள் ஆயிட்டுதுன்னா அந்த மாட்டினுடைய வயிற்றிலேயே புழு பூச்சி எல்லாம் உண்டாகுது. ஆமா. ஒரு உயிர்ல தானே இன்னொரு உயிர் உண்டாகணும். இதுதான் செத்து போயிட்டுதே, உயிர் இல்லையே. உயிர் இல்லாம இருக்கும் போது இன்னொரு உயிர் எப்படி உண்டானது? இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால இல்லாவிட்டாலும் இருந்து கொண்டே இருக்கின்ற உண்மை. அது சரி, இருந்தாலும் இல்லாமல் இருக்கிற உண்மை நீங்களே, அது என்ன? அது ரொம்ப சாதாரணமானதுங்க. இப்ப ஒரு அவரை விதை இருக்கிறதா வச்சுக்குவோம். சரி. இந்த அவரை விதை உயிர் உள்ளது தானுங்களே? ஆமா. அவரை விதைய போட்டா முளைக்கும் இல்லீங்களா? நிச்சயமா முளைக்கும். உயிர் இருக்கிறதுனால முளைக்கும் நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்ப உங்க டேபிள் மேல அந்த விதைய போடுவோம், முளைக்குமா? என்னங்க நீங்க மண்ணுல போட்டு தண்ணீர் ஊத்தி காற்றும் கிடைச்சாதான் முளைக்குமே தவிர மேஜையில போடும்போது எப்படி முளைக்கும்? அப்ப உயிர் இருந்தா முளைக்கணும், டேபிள்ல போட்டா முளைக்காதுங்கிறீங்க. அப்ப உயிர் இல்லைன்னா அர்த்தம் இல்ல, இல்லாத மாதிரி தானே இருக்குது. ஆமா. ஆனா உள்ளபடியே உயிர் இல்லையா? இருக்கு. இருக்குது, ஆனா இல்லாம இருக்குது. இதாங்க இருந்தாலும் கூட இல்லாமலே இருக்கின்ற உண்மை. இப்ப இவர் பேசுனது என்ன உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இருக்கிறதாவும் தெரியல, இல்லேன்னு என்னால சொல்ல முடியல. ஏதோ ஒரு உண்மை. நீங்க அதை உண்மைன்னு சொன்னதுனால நான் அதை ஒரு உண்மைன்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, பாலியை ராமபிரான் மறந்திருந்து ஏன் கொன்றான் என்று எத்தனையோ பேர் சிந்தித்து விட்டார்கள். ராமனுக்கே கூட அநேகமா இது தெரியுமோ தெரியாதோ, அந்த அளவுக்கு இந்த சிந்தனை வளர்ந்து போயிருக்கிறது. இதை நீங்கள் வழக்காக கொண்டு வராமல் இருந்தால் பொதுவாக எல்லாருக்குமே நல்லது என்று நான் நினைக்கிறேன். தெய்வத்தினுடைய ஒரு செயலை என்ன காரணம் என்று நாம் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஆகையினால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வது உலகத்திற்கு நல்லது, நமக்கும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகிற போது நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கறிஞர் டாக்டர் அறிவொளி அவர்கள் ஆண்டவனுடைய செயல்களை பற்றி ஆய்வு செய்யாமல் இருப்பது நல்லது என்று இந்த மன்றத்தில் சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லுகிறார். பெரியவர்களும் கூட அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். மிக்கு சோதிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவன் நேரடியாக வந்திருந்து அந்த செயலில் ஈடுபட்டிருந்தால் நாம் ஆய்வு செய்வது அவசியமில்லைதான். மனிதனாக எப்பொழுது அவதாரம் செய்து வந்தானோ அப்பொழுது அவன் செயல்களை ஆய்ந்து பார்த்து அந்த செயல்களிலே இருக்கிற அறங்களை உணர்ந்து பின்பற்றுவதற்கு நாம் முயல வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்வதற்கில்லை. டாக்டர் சேகர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற வழக்கிற்கு டாக்டர் அறிவொளி அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். டாக்டர் சேகர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது முதல் குற்றச்சாட்டினை விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, பாலிவதத்திற்கு அடிப்படை காரணமே ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்புதான். இந்த நட்பு கொண்ட விதமே சரியில்லை என்பதுதான் என் முதல் வழக்கில் அடிப்படையாக சொல்ல நினைக்கின்றேன். நட்பை பற்றி வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகின்ற போது 5 அதிகாரங்களில் 50 குறட்பாக்களில் அற்புதமாக சொல்லி இருக்கின்றான். நட்பின் இலக்கணம் சொல்லுகின்ற போது சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் நட்பில்லை. நண்பன் தவறு செய்கின்ற போது அதை திருத்துவதுதான் உண்மையான நட்பு. ஆனால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இப்படிப்பட்ட நல் இலக்கணத்திற்கு மாறாக சீதையை இழந்த நிலையில் ஏற்பட்ட மனக்கலக்கத்தில் சுக்ரீவனோடு நட்பு கொண்ட விதம் அமைந்திருக்கின்றது. ராமனுடைய வாசகம் இதை வலியுறுத்துகின்றது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நட்பு கொள்ளுகின்ற போது என்ன சொல்லுவான் தெரியுமா?
உன்னை எதிர்ப்பவர்கள் என்னை எதிர்ப்பவர்கள், தீயவர்களே என்றாலும் உனக்கு நண்பர்கள் எனக்கு நண்பர்கள். இப்படி நட்பு கொண்ட விதம் சரியா என்பதை மன்றத்திற்கு சிந்தனையாக வைக்கின்றேன். டாக்டர் சேகர் அவர்களே, கம்பன் காவியத்தில் இப்படி ராமன் சொன்னதாக வருகிறதா? கம்பன் வாசகத்தையே மன்றத்திற்கு சாட்சியாக கொண்டு வருகின்றேன். சொல்லலாம். மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னைச் செற்றவர், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றவர், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் உயிர் தோழன் என்று ராமபிரான் சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கின்றானே, இது எப்படி நியாயம் என்பதுதான். ராமனுடைய தந்தை தசரதன் கழுகரசன் ஜடாயுவோடு நட்பு கொள்ளுகின்றான். எப்படி நட்பு கொள்ளுவான்? தன்னை உடலாக்கி ஜடாயுவை உயிராக்குகின்றான். தசரதன் போனவுடன் ஜடாயு புலம்புகின்றான். உயிர் இருக்க உடம்பு போய்விட்டதே என்று புலம்புகின்றான். இது உண்மையான நட்பு. ஆனால் மனக்கலக்கத்தில் ராமபிரான் செய்து கொண்ட நட்பு வாலிவதை என்ற மிகப்பெரிய குற்றத்திற்கு ராமனை ஆளாக்குகின்றது. இந்த முதல் கோணல்தான் முற்றும் கோணலாக அமைந்திருக்கிறது என்று என் முதல் வழக்கை மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். டாக்டர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையான குற்றச்சாட்டு இது. வாலிவதை என்ற அந்த திசையை நோக்கி ராமனை இழுத்துச் சென்றது ராமன் கொண்ட தவறான நட்பு. அவன் கொண்ட நட்பில் அந்த அடிப்படையே குற்றமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இவன் சொல்லியது ஒரு குற்றமுடையது என்று இருக்குமானால், இவன் சொல்லியதை கேட்டதும் என்னென்ன நிகழ்ந்தது என்று கம்பன் சொல்லுகிறானே, அதெல்லாம் நிகழ்ந்திருக்க முடியாது. என்ன நிகழ்ந்தது? இவன் சொன்னவுடன் அங்கு உள்ள குரங்கு சேனையே ஆரவாரித்ததாம். அனுமனுடைய மேனி புலகாங்கிதம் கொண்டதாம். தேவர்கள் மேகம் சொரிந்ததைப் போல பூமாரி சொரிந்தார்களாம். ஆர்த்தது குரக்கு சேனை, அஞ்சனை சிறுவன் மேனி போர்த்தன பொடித்து ரோமப் புலகங்கள், பூவின் மாறி தூர்த்தனர் விண்ணோர் மேகம் சொரிந்து என என்று சொல்லுகிறானே. இப்படியெல்லாம் அவன் சொல்லுகிறான் என்றால், ஒரு தீமையான ஒரு செயலை பார்த்தா இப்பேற்பட்ட விளைவுகள் வரும் என்று ஒரு கவிஞன் சொல்லுவான். டாக்டர் அறிவொளி அவர்களே, நீங்கள் யார் யார் மகிழ்ந்தார்கள் என்று சொன்னீர்களோ அவர்களெல்லாம் ராமனுக்கும் சம்பந்தப்பட்ட சுக்ரீவனுக்கும் வேண்டியவர்கள் என்பதனால் அவர்கள் மகிழ்ந்திருக்கலாம். ஓ, வெளிப்பட்ட மனத்தோடே ராமன் பேசுகிறான். உன்னால் எனக்கு ஒரு காரியம் கருதித்தான் நான் வந்தேனே தவிர வேறு காரணம் அல்ல என்று சொல்லுகிறான். ஏதோ மறைத்திருந்தவன் பேசவே இல்லை. மையரு தவத்தின் வந்த சபரி இம்மலையில் நீ வந்து எய்தினை இருந்த தன்மை இயம்பினள், யாங்கள் உற்ற கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம் என்றவன் சொல்லுகிற போது, உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்று இவன் தாழ்ந்து போகிற போது எப்படி தீமையை செய்ய முடியும்? இதே நேரத்தில் சுக்ரீவன் அவனிடத்தில் என்ன பேசுகிறான் என்றால், சரண் உனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தருமம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ரெண்டு பேரும் திறந்த மனத்தோடு நட்பு கொள்ளுகிற போது ஆகாத வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, அதீதமான வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் ராமனுக்கு இல்லை. ராமனுக்கு அத்தகைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆமாம். ஆனால் தீயரே என்னினும் உனக்கு உற்றவர் எனக்கு உற்றார் என்று சொல்லுகிற நேரத்தில் சுக்ரீவனுக்கு தீயவர்கள் நட்பாக இருந்தாலும் தான் ஏற்றுக்கொள்வதைப் போலத்தானே சொல்லுகிறான். அது எப்படி முறையாகும்? நீதிபதி அவர்களே, உனக்கு தீயவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இருந்தாலும் என்றால் இருக்க மாட்டார்கள் என்றுதான் அர்த்தம். இது தமிழிலே பொதுவாக எதிர்மறை உண்மை என்று சொல்லுவார்கள். ஏன், இப்போ உங்க இடத்துல ஒருத்தன் வர்றான், கடன் கேட்கிறான் என்கிட்ட. ஆமா, நீங்க அவங்கிட்ட திருப்பி கேக்குறீங்க. வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடுவியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்போ அவன் சொல்றான், செத்தாலும் உங்க கடனை கொடுத்துடுவேங்கிறான். இப்ப நீங்க அவனுக்கு கடன் கொடுப்பீங்களா இல்லையா? நிச்சயமா கொடுப்பேன். ஏன் சார், அவன் தான் செத்தாலும் கொடுத்துடுவேன்னு சொல்லியிருக்கிறானு, செத்து போறவன் எப்படி சார் கடனை கொடுப்பான்? கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு உறுதி சொல்றதா அர்த்தம் அதுக்கு. அப்போ அதே மாதிரிதான் தீயவர்கள் நண்பர்களாக இருந்தாலும்னா என்ன அர்த்தம்? தீயவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த வகையில் தான் இந்த நட்பு இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது என்னமோ ஒரு முதல் கோணல்னார்.
கோணல்னாலே கோணலானதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரப்படாது. ஏங்க கோணலா இருந்தா அது கோணல் தானே. தமிழ்ல கோணல் மாணல்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. கோணல் மாணல். ஆமா, கோணலா இருக்கிறது தான் மாட்சிமைப்பட்டதுன்னு அதுக்கு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய மேடைங்க. சரி. அந்த மேடையில ஒரு பெண் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் நேரா நடந்து போயிட்டு வரான்னு வச்சுங்க. இத நீங்க நாட்டியம்னு சொல்லுவீங்களா? அது எப்படி நாட்டியமாகும்? அப்போ நேரா நடக்காம அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு கோணலா அப்படி மாறி மாறி நடந்தான்னா அது நாட்டியம் தானே. ஆமா. அப்போ ஒரு கோணல் தான் நாட்டியம் ஆகுது. கோணல் இயற்கையானது கூட. இப்போ நம்ம முகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி. நெற்றி இருக்குதுங்களே. ஆமா. நெற்றி இப்போ சமமா இருக்குதுங்க. ஆமா. அதுக்கு கீழே கண்ணு இருக்குதுங்களே, அது 2 பள்ளம். ஆமா. அந்த 2 பள்ளத்துக்கு பிறகு மூக்குங்க. அது மேடு. அது மேடு. மூக்குல 2 துவாரம், அதுக்கு கீழே ஒரு பள்ளம். அப்புறம் வாய், அது இந்த பக்கமா கோணலா அப்படி ஒரு வாய் இருக்குது. அதுக்கப்புறம் தாடை, தாடைக்கு கீழே பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு பெரிய பள்ளம். இப்படிலாம் இல்லாம அப்படியே சமமாவே இந்த முகம் இருந்ததுன்னு வச்சுங்க, அழகா இருக்குமா? பாக்கிறதுக்கு பயமா இருக்கும். அப்போ கோணலா மேடும் பள்ளமுமா இருக்கிறது அழகல்லவா? ஒரு கோணல் தான் இயற்கையானது, ஒரு கோணல் தான் கலையா இருப்பது, ஒரு கோணல் தான் அழகா இருப்பது, ஒரு கோணல் தான் பயனாக நல்லதாக இருப்பது. அப்படி பார்த்தால் ராமனுடைய செயல் ஒரு கோணல் என்றவர் சொல்லுகிறாரே, அதுதான் முதல் கோணல். முற்றும் கோணல் என்று முடித்திருக்கிறாரே, அது முதல் கோணல் என்றால் இயற்கையானதுன்னு அர்த்தம். முற்றும் கோணல் என்று சொன்னால் நல்லதுன்னு அர்த்தம். ஆனால் டாக்டர் அறிவொளி அவர்களே, தாங்கள் ராமபிரான் ஒரு பயன் கருதித்தான் சுக்ரீவனோடு நட்பு கொண்டான் என்று சொல்லுகிறீர்கள். பயன் கருதி நட்பு கொள்வது எப்படி நலமாக இருக்க முடியும்? பயன் கருதுவது என்றால் ராமன் தனக்கு என்று ஒரு சொந்த பயனை கருதினான் என்று அதற்கு அர்த்தம் இல்லை. அதாவது பெரியோர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லி அவர்கள் பயன்பெற வேண்டும் என்றுதான் ராமன் இப்பொழுது தன்னுடைய நடவடிக்கையில் ஈடுபடுகிறான். அதாவது அவனுக்கு யாரெல்லாம் இங்க நட்பு கொள்ள சொன்னாரும் நீங்க கேட்க போறீங்க போல இருக்கு. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவருடைய கேள்விக்கும் இதேதான் பதில், தங்களுடைய கேள்விக்கும் இதேதான் பதில். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ என்று வாலியே ராமனை புகழ்கிறான். இவன் கூட்டணி சேர்ந்து கொண்டு யாரையும் வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தும் இவன் ஏன் நட்பு கொள்ளுகிறான் என்றால், தெய்வ நிலையை எழுதியிருக்கிறானே கவந்தன், அவன் சொல்லுகிறான் வாலியை வீழ்த்துவதற்கு அவனுடைய தம்பி சுக்ரீவனிடத்திலேதான் நீ நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அதைப் போல முனிவராக இருக்கின்ற சபரி சொல்லுகிறாள் சுக்ரீவனிடத்திலே போய் நட்புக்குள் என்று சொல்லுகிறாள். இந்த 2 பேரும் ஏன் சொல்லுகிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு ஒரு உண்மை விளங்கிவிடும். அது என்ன உண்மை? அதாவது இந்திரனுடைய அம்சமாக இருந்தவன் தான் இப்பொழுது வாலியாக இருக்கிறான். இவன் எதற்காக பூலோகத்துக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் ராமனுடைய வெற்றிக்காக வந்திருக்கிறான். ஆனால் என்ன தவறு செய்து விட்டான்? ராமன் யாரை அழிக்க வேண்டுமோ அந்த ராவணனோடு போய் இவன் நட்பு கொண்டு விட்டான். இப்பொழுது வந்த கடமையை தவறி மறந்து போய்விட்டான் இந்த வாலி. இவனை அழிப்பதுதான் சரி என்று பெரியோர்கள் நினைக்கிறார்கள், தெய்வங்கள் நினைக்கின்றன, தேவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகையினால்தான் வாலியோடு போய் கூட்டுச்சேர் என்று சொல்லாமல் சுக்ரீவனிடத்திலே போய் சேர்ந்து கொள் என்று ஒரு முனிவரும் ஒரு தெய்வ நிலை எய்திய கவந்தனும் சொல்லுகிறார்கள். ஆகவே பெரியோர்கள் சொல்லை கேட்பது என்ற பயன்தான் இங்கே இருக்கிறதே தவிர இன்னொருவன் துணையை கொள்வது என்ற பயன் ராமனுக்கு இல்லவே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சேகர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது 2வது குற்றச்சாட்டினை விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அரசன் என்ற முறையில் ராமபிரான் அதிகார அத்துமீறல் செய்திருக்கின்றான் என்பதுதான் என்னுடைய 2வது வழக்கு. ஒரு மன்னன் உள்நாட்டு விவகாரத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றானோ அந்த கவனத்தை அதைவிட பன்மடங்கு வெளிநாட்டு விவகாரத்தில் செலுத்த வேண்டும். ஆனால் ராமனை பொறுத்த அளவில் அயோத்தி மன்னனாக இருந்தவன் சிறிய அன்னை கைகேயினுடைய சூழ்ச்சியால் நாடு இழந்து தவம் செய்ய 14 ஆண்டுகள் காட்டிற்கு வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் வாலியின் வரலாற்றை அனுமன் ராமபிரானுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இது கிஷ்கிந்தை நாட்டு விவகாரம் என்று ராமபிரான் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாலியின் வரலாற்றை அனுமன் உரைத்தவுடன் தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்றே தருவேன் என்று வாக்குறுதி தருகின்றார். சுக்ரீவன் மனைவி ருமையை
அவளிடம் மீட்டுக் கொடுப்பது ராமபிரானுடைய செயல் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் வாலிக்கு சொந்தமான ஆட்சியை எப்படி சுக்ரீவனுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான் என் வழக்கு. இந்த நிலையில் இதை கம்பன் வெளிப்படையாக ராமபிரானுடைய செயலை அவனுடைய வாக்குமூலம் மூலம் நமக்கு காட்டுகின்றான். உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிருக்கு உதவி விலகும் எனினும் வில்லிடை வாளியில் வீட்டி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவே புலமையோய் அவன் ஓய்விடம் காட்டு என்று கூறுகிறான். இது எப்படி அரசியல் நியாயமாகும்? வாலியே போய்விட்டால் அவன் மகன் அங்கதன் ஆளும் தகுதி உடையவன் இல்லையா? இதை எப்படி சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் செய்ய முடியும்? மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இதில்தான் ராமபிரானுடைய சுயநலம் நமக்கு வெளிப்படுகின்றது. அரசனாக இருந்து பொதுநலம் காக்க வேண்டியவன் சுயநலத்தோடு செயல்பட்டிருக்கின்றான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு நாட்டினுடைய விவகாரத்தில் தேவையில்லாமல் அதிகார அத்துமீறல் செய்து வாலிக்கு உரிய ஆட்சியை சுக்ரீவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னது முறையன்று என்று என் இரண்டாவது வழக்கை மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். டாக்டர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையாக இரண்டாவது குற்றச்சாட்டை டாக்டர் சேகர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தாங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, கிஷ்கிந்தை என்ற ஒரு நாடு வாலிக்குத்தான் சொந்தம் என்றவர் சொல்லுகிறாரே, அதுவே மிகப்பெரிய தவறாகும். எப்படி? இந்த நாடு ராமனுக்கு சொந்தமானது. ராமன் தான் இப்பொழுது வாலிக்கு கொடுத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு இடத்தில் வாலியே சொல்லுகிறான், நின் மண்ணினுக்கு என் உடல் பாரமன்று என்று சொல்லுகிறான். டாக்டர் அறிவொளி அவர்களே, இது ராமனுக்குரிய நாடு என்று கிஷ்கிந்தையை சொல்லுகிறீர்கள். ஆம். எந்த காரணத்தினால் அவ்வாறு சொல்லுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்தியா முழுவதற்கும் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறவன் தசரதன். அவனுடைய பிள்ளை ராமன். இப்போ எங்க வேணாலும் அவன் போகலாம். கிஷ்கிந்தை இந்தியாவில் தானுங்களே இருக்குது. இந்த வகையில பார்த்தா வாலிக்கு இந்த நாடு சொந்தமே இல்லை. இன்னொரு கேள்வி கேட்கிறாருங்க, இது ரொம்ப சர்வசாதாரணமான கேள்வி. வாலியை தான் நீ அழிச்ச, அவனுடைய மகனுக்குத்தானே அந்த நாட்டை கொடுக்கணும், எப்படி சுக்ரீவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கொடுக்கிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே வச்சுங்களேன், நீங்களே ஒரு கம்பெனிக்கு பெரிய முதலாளின்னு வச்சுக்கோங்க. நான் ஆமா, இந்த கம்பெனில ஒரு ஆளை நீங்க வேலைக்கு சேர்க்கிறீங்க. சரி, நீ நல்லவனா நடந்தினா உனக்கும் வேலை உண்டு, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் வேலை உண்டு, உனக்கு பின்னால உன் சந்ததிக்கும் இந்த வேலையை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, இதே மாதிரி நல்லவனா நடந்து அந்த ஆளு உங்களுடைய கம்பெனியில நல்லவனா வேலை செஞ்சு கடைசி வரையிலும் இருந்து இறந்தான்னா அவனுடைய வாரிசுக்கு நீங்க அந்த வேலையை கொடுக்கலாம். ஆமா. ஆனா இந்த ஆளு உங்களுக்கே தீங்கு செய்கிறா போல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தா அவனை நீங்க அழிக்க நேரும் போது டிஸ்மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்குவாங்க. சரி, டிஸ்மிஸ் பண்ண அந்த இடத்தை அவன் பிள்ளைக்கு தான் தரணும்னு நீங்க நினைக்க முடியுமா? அது எப்படி கொடுப்பேன்? அப்ப நீங்க நீதி இல்லாதவர்னு சொல்லலாமா? அது எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தாங்க இந்த இடத்திலையும் வாலி தப்பு பண்ணிட்டான், அவனை அழிக்க போறோம். அவன் பண்ண தப்பினால அவனுடைய சந்ததிக்கும் அந்த வாரிசுக்கும் இந்த உரிமை இல்லை, அப்படிதானுங்களா அர்த்தம்? ஆகையினால் யாருக்கு வேணாலும் ராமன் கொடுக்கலாம். இது ஒரு விதமான பதில். இதுக்கு மேல இன்னொரு பதில் உண்டுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நாட்டுல இன்னொருத்தன் போய் புகக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே கூடாது. அரசியல்னாலே அடுத்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு தான் அரசியல்னே பேர். இந்த வகையில பாத்தீங்கன்னா உலக வரலாற்றுல ஒருத்தன் இன்னொரு நாட்டை பிடிக்கலன்னா அவன் ராஜாவே இல்ல, வெறும் கூஜான்னு அர்த்தம். டாக்டர் அறிவொளி அவர்களே, இந்த வரலாற்றில் சுக்ரீவனுடைய தாரத்தை மீட்டுக் கொடுத்தால் போதும். சுக்ரீவன் தாரத்தை இழந்துதான் துன்புறுகிறானே தவிர நாட்டை பற்றி அவன் கேட்கவில்லை. கேட்காத போதே நாட்டை உனக்கு தருவேன் என்று ராமபிரான் சொல்வது எப்படி முறையாகும்? இப்போ உங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கிறதாக நீதிபதி அவர்களே ஒரு கற்பனையா வச்சுக்குவோம். கற்பனை என்ன இருக்கு? அந்த டிவியை ஒருத்தன் எடுத்துட்டு போயிடுறான்னு வச்சுக்குவோம். திருடிட்டு போயிடுறான். ஆமா, அது என் வீட்டுல தான் திருடணுமா? நீதிபதி வீட்டுல திருடுனது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால திருடிட்டு போயிட்டான் அந்த டிவியை. சரி, உடனே விசாரிச்சு பாக்குற போது அவன் ஒத்துக்கிட்டான், நான் தான் திருடினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சரி, ஒத்துக்கொண்டு அதே டிவியை எந்த பழுதும் இல்லாம உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுடுறான்னு வச்சுக்குவோம். சரி, அவனை தண்டிக்கலாமோ?
தண்டிச்சுதான் தீரணும். ஏன்? என்னங்க அவன் டிவியை திருப்பி கொடுத்தா போதாது, திருடின குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துத்தானே தீர வேண்டும். என்னங்க ஒரு டிவியே திருடினதுக்கே தண்டனை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க? ஒருத்தனுடைய தாரத்தையே திருடி இருக்கிறான் இவன், அவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா? ஓஹோ, அந்த தண்டனையாகத்தான் வாலியினுடைய ராஜ்யத்தை எடுத்து சுக்ரீவனுக்கு தருவதாக ராமன் சொல்லுகிறானோ? ஆமாம், மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இது ஒரு வேடிக்கையான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் அறிவுபூர்வமாக பார்க்க கூடாது, உணர்ச்சி பூர்வமாக பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் எப்படி அறிவு கொண்டு பார்க்கிறோமோ அது மாதிரி சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இருந்த இந்த தகராறில் எப்படி ராமன் புகுந்தான், ஏன் இப்படி நடந்தான் என்று அறிவோடு மட்டும் பார்க்க கூடாது, உணர்ச்சியோடு பார்க்க வேண்டும். என்ன என்றால், ஒருவனுடைய தாரத்தை இன்னொருவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் ராமன் என்ன ஆனான் என்பதை கம்பன் சொல்லுவான். பையம் நுங்கிய வாயுதழ் துடித்தது, மலர்க்கண் செய்ய தாமரை ஆம்பலம் போது எனச் சிவந்த என்று சொல்லுகிறான். அந்த இடத்தில் வாலி இருந்திருந்தால் ராமனுக்கு வந்த கோப தீயானது வாலியை அப்பொழுதே எரித்திருக்கும் என்கிற அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த பிறகு வஞ்சனம் ஒருத்தன் சொல்லுவான். ஒரு ராஜானா கோபம் வந்ததுன்னா வஞ்சனமா எதையாவது சொல்லுவான். 7 கடலை தாண்டி 1000 பேர் வந்தாலும் விடமாட்டேன், இப்படி ஏதாவது சொல்லுவான் இல்லீங்களா? ஆமா, அப்படியெல்லாம் சொல்லலீங்க இவன். கற்பனையா அப்படியெல்லாம் சொல்லலாம்னு விதிவிலக்கு இருக்குது இந்த வஞ்சனத்துக்கு. ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கிறான்? உன் தாரத்தையும் தருவேன், அவன் தலைமையையும் உனக்கு தருவேன் என்று நியாயத்தைத்தான் சொல்லி இருக்கிறான். வஞ்சனம் சொல்ல வேண்டிய இடத்தில் கூட வரவுக்கு மீறி செய்ய வேண்டிய ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு சாதாரணமா எளிமையா அவன் சொல்லியிருக்கிறான். இதை நாம் ஒரு தவறு என்று நாம் நினைக்கவே கூடாது. அதற்கு மேலே இன்னும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். எதுவெல்லாம் எதுவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் அதுவாகவே இருப்பது இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஒரு தத்துவம் சொல்றேங்க. எதுவெல்லாம் எதுவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் அதுவாகவே இருப்பது இல்லை, அது அதன் குற்றம் இல்லை. எதுவெல்லாம் எதுவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் அதுவாகத்தான் இருக்கும். இல்லங்க, இப்ப ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மாடு, பசு மாடு, சரி. நல்ல ஜாதி மாடு, சரி. சீம மாடுனே வச்சுக்குவோம். சரி. சுத்தமான மாடு, நோய் நொடி எதுவுமே கிடையாது. அத ஒருத்தர் கறக்க போறாரு. சரி. அவருக்கும் நோய் நொடி எதுவும் கிடையாது. சரி. கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறாரு. அது இந்த ஊசி எல்லாம் குத்துறவங்க எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி சுத்தமா ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரங்க. சரி. அந்த பாத்திரத்துல கறக்க போறாரு. இப்ப மடிய வெறும் சாதாரணமான தண்ணீரால கூட அவர் கழுவல, இந்த டெட்டால் போட்டு அந்த லேசான வெந்நீர்ல அந்த மடிய கழுவுறாரு. சரி. ஏன்னா சாணம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கழுவுறாரு. இப்போ அந்த பாலை அவர் கையில உர போட்டுக்கிட்டே அந்த காம்பில இருந்து பாலை கறக்கிறாருங்க. அப்பா, நல்ல மாட்டுல இருந்து நல்ல மனுஷன் போய் தூய்மையா பால் கறந்தார். அந்த மடியில் அந்த பால் எப்படி இருந்ததோ அதே பால் தானுங்களே இப்ப இந்த குடத்திலையும் இருக்கும். ஆமா, எதுவாக இருந்ததோ அதே மாதிரி தானுங்களே அது இருக்கும். அதுவாகவே தான் இருக்கும். எதுவெல்லாம் எதுவாக இருக்கிறதோங்கிறது அதாங்க. சரி. இப்படி வந்த அந்த பாத்திரத்தை என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள வச்சாரு பாலோட. வீட்டை பூட்டிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனாரு. சரி. 3 நாள் ஆச்சுங்க. திரும்பி வந்தாருங்க. இப்ப அந்த சுத்தமான பாத்திரத்துல இருந்த சுத்தமான பால் என்னங்க ஆகும்? அது இப்படி கெட்டு போயிருக்கும். அப்போ எதுவெல்லாம் எதுவாக இருந்ததோ அதுவெல்லாம் அதுவாகவே இருப்பது இல்லை. ஆமா, இருக்கல. அது அதனுடைய குற்றம் இல்லை. பூட்டிட்டு போன இவர் குற்றம். காஃபி போட்டு குடிக்காதது அவர் குற்றம்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அது காலத்தினால் இடத்தினால் வேறு சில காரணங்களால் திரியலாம், மாறலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். அதுபோலத்தான் ராமபிரான் இங்கே தலைமையை தருவேன் என்று சொன்னதும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி நான் சொல்லவில்லை. பாதிக்கின்ற ஒரு உணர்ச்சியினால், அறத்தை பாதிக்கின்ற ஒரு உணர்ச்சியினால் ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் இப்படி கொண்டு வருவதா என்கின்ற அறத்துக்கு புறம்பான ஒரு செயலை கேட்டவுடன் துடித்தானே, அந்த துடித்த உணர்ச்சியில் அறத்தை காப்பாற்றுவதற்காக ராமன் இப்படி மாறுவான் என்றால் அது தவறு அல்ல. அறத்துக்காக ஒருவன் நல்லவன் கூட கெட்டவனா மாறலாம், ஆனா செய்வது அறம். இவன் கெட்டவனா மாறவில்லை, நல்லவன் தீவிரமாக மாறியிருக்கிறான். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே இந்த 2வது வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அறிவொளி அவர்கள் இந்த 2வது குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தாரத்தை மீட்டுத் தருவது மட்டுமே ராமனுடைய கடமை என்று அவன் கருதவில்லை. எப்பொழுது ஒரு கொடிய குற்றத்தை ஒருவன் செய்தானோ
அவனுக்கு தண்டனையையும் வழங்க வேண்டும் என்று ராமபிரான் நினைத்தார். அப்படி நினைத்த காரணத்தினால்தான் அந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பையே சுக்ரீவனுக்கு தருவதாக அவர் முடிவு செய்தார். ஆகவே இது குற்றமாகாது என்று டாக்டர் அறிவொளி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தீர்ப்பை இறுதியிலே சொல்லுவேன். டாக்டர் சேகர் அவர்களே, தாங்கள் மூன்றாவது குற்றச்சாட்டினை இப்பொழுது விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு வழக்கு வந்தபோது இரண்டு தரப்பினரையும் விசாரித்து முடிவு சொல்வதுதானே நியாயம்? இப்படி ஸ்ரீ ராமபிரான் செயல்பட்டிருக்கின்றானா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சுக்ரீவன் தரப்பிலே கூறப்பட்ட செய்திகளை அவன் வழியும் அனுமன் வழியும் கேட்கின்றான். கேட்டவுடன் வாலியை அழைத்து ஏன் கேட்கவில்லை? அங்கே இருக்கக்கூடிய 1000 குரங்குகளில் ஒன்றை அனுப்பி வாலியை அழைத்து வா என்று ஏன் சொல்லக்கூடாது? ராமன் அழைத்தால் வாலி வரமாட்டானா? கொலையாளியை கூட விசாரித்த பிறகுதான் தண்டனை தருகின்றார்கள். ஆனால் வாலியை விசாரிக்காமலேயே தண்டனை தர முயற்சி செய்கின்றானே, இது எப்படி நியாயம்? ஒரு நிரபராதி எந்த சூழ்நிலையிலும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதானே தர்மம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ராவனை பொறுத்தளவில் தன் மனைவியை தூக்கிச் சென்ற ராவணன் மேல் போர் தொடுக்கின்ற போது அங்கதனை தூதனுப்புகின்றான். அப்போது ராமன் பேசுவான், இப்படி செய்வதுதான் அறம், இப்படி செய்வதுதான் நீதி, இப்படி செய்வதுதான் அறிஞர்களுடைய முடிவு என்று கூறுவான். ராவணனை வதை செய்வதற்கு முன்னால் அங்கதனை தூதனுப்புகின்றானே, அப்படி வாலியை வதை செய்வது என்று திட்டமிட்டு விட்டால் ஏன் ஒரு தூதனுப்பக்கூடாது? இப்படி செய்யாமல் இருப்பது முறையா என்று கேட்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாலியை அழைத்து உன் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டிருந்தால் வாலி தன் நிலையை சொல்லியிருப்பான். நடந்த நிகழ்ச்சியை நான் மன்றத்திற்கு சொல்ல நினைக்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நடந்த நிகழ்ச்சி இதுதான். நாட்டை அழிக்க வருகின்றான் மாயாவி என்ற அரக்கன். அவனை அழிப்பதற்கு வாலி பாதாளம் புகுந்து 28 மாதம் கடும் சண்டை செய்கின்றான். ஏன்? தன் உயிரை பற்றி கவலைப்பட்டானா? இல்லை, நாடு காப்பதற்காக மாயாவியை கொன்று வென்ற பிறகு நாடு நோக்கி வருகின்றான். அவன் கண்ட காட்சி என்ன? தான் இருக்கின்ற இடத்தில் தன் தம்பி அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான். அப்போது மனம் வெறுத்துதான் சுக்ரீவனை அழிக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கின்றான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாலியின் இடத்தில் எவனும் அப்படிப்பட்ட முடிவைத்தான் மேற்கொள்வான். நாடு காப்பதற்காக சென்றவன், நாட்டினுடைய மக்கள் நன்மைக்காக போரிடச் சென்றவன், தன்னுடைய இடத்தில் தன் தம்பி இருக்கின்ற போது எடுத்த முடிவு நியாயமானதுதான். இந்த முடிவை வாலியை கேட்டிருந்தால் வாலி சொல்லியிருப்பான். அப்படி வாலியை கேட்காமல் வாலியை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது நீதிபதி என்ற முறையில் ராமன் சரியாக நடந்து கொள்ளவில்லை, முறையாக நடந்து கொள்ளவில்லை என்று என் மூன்றாவது வழக்கை பதிவு செய்கின்றேன். டாக்டர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையான இந்த குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில் என்ன? நீதிபதி என்ற முறையில் ராமபிரான் வாலியை அழைத்து விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அது தவறானது என்று கூறுகிறார். தாங்கள் பதில் சொல்லலாம். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ஒரு பக்கத்தை விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்னான் என்ற இந்த வழக்கில் இப்படித்தான் நடக்க முடியுங்கிறதுக்கே நான் சில விவாதங்களை சொல்லலாம். இப்ப நீங்களே ஒரு நீதிபதி. ஆமா, எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில இருக்குதுன்னு சொல்லணும், ஆல்ப்ஸ் மலையில ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்றான். இதை நீங்க விசாரணை பண்ணியா நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்க? எனக்கே தெரிஞ்சது அது தப்புன்னு சொல்லிடுவேன் உடனே. அப்ப நமக்கு தெரிஞ்சதை விசாரிக்காமலே தீர்ப்பு சொல்லான்னு தானுங்களே அர்த்தம். அதே மாதிரிதான் இங்க ராமன் நடந்திருக்கிறான். வாலி செய்த குற்றம் என்பது ராமபிரானுக்கு எப்படி தெரியும்? நன்றாக தெரியும் நீதிபதி அவர்களே. சொன்னவன் யார் என்று கேட்டால் ஆஞ்சநேயன். அவனை பற்றி கம்பனே சொல்லுவான், பொய்யில்லாதவன் வரன்முறை இம்மொழி புகழ என்று சொல்லுகிறான். ஆனால் டாக்டர் அறிவொளி அவர்களே, ஆஞ்சநேயன் இதுவரை யாரோடு சேர்ந்திருக்கிறான்? சுக்ரீவனோடு. அப்படியானால் சுக்ரீவனுக்கு எது சாதகமோ அதைத்தானே அவன் சொல்லி இருப்பான். அப்படித்தான் நினைக்க தோன்றும் நீதிபதி அவர்களே. ஆனால் இங்கு நடந்திருக்கிற செய்தியை நாம் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோமேயானால் நாம் ஒத்துக்கொள்வோம். அதாவது இப்ப ஒருத்தனுடைய சைக்கிள் காணா போச்சுன்னு வச்சுக்கங்க.
சரி. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே புகார் கொடுக்கலாம், அடுத்தவங்கள்ட்ட கேட்கலாம், என் சைக்கிள் இந்த மாதிரி நிறையா, இந்த மாதிரி சீட்டு இருக்கும், நீ கண்டியா அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு ரேடியோ காணா போச்சுன்னா அது இது மாதிரி இருக்கும், இந்த நம்பரு, இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி விவரமெல்லாம் கேட்கலாம். ஒரு மாடு காணா போச்சுன்னா கூட கொம்பு ஒடிஞ்சிருக்கும், யா இந்த மாதிரி காது அருந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம், விசாரிக்கலாம், கேட்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு மனைவியே காணாம போயிட்டான்னு வச்சுங்க, வெளியில போய் சொல்லுவானா? அவமானம் இல்லையா? எழுத்த வீட்டுக்காரனை போய் கேட்பானா? ஏயா என் மனைவி காணா போயிட்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் மனைவி இவங்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. ஏயா உன் மனைவி காணாம போனா என் வீட்டுக்காரர் தான் கிடைச்சாரா, இங்க வந்து கேக்குறியன்னு கேப்பா. இது மாதிரி உலகத்துல மனைவி காணாமல் போனால் என்ற செய்தி இருக்குதுங்களே, அது ரொம்ப அவமானமான ஒரு செய்தி. அதை ஒருத்தன் வெளியில சொல்ல மாட்டான். ஆனால் நண்பனுடைய மனைவியே காணாமல் போய்விட்டாள் என்பதை, இன்னொருவன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான் என்பதை ஆஞ்சநேயன் சொல்லுகிறான். அதை ஏற்றுக்கொண்டவனாக சுக்ரீவன் இருக்கிறான் என்பதை பார்த்தவுடன் தன் இளையோன் தாரம் வவ்வினன் என்ற சொல் தரிக்குமாறு உலகோ என்று கம்பன் கேட்கிறானே, அந்த கேள்வியின் அழுத்தம் என்ன என்றால், ஒருவன் தன்னுடைய மனைவியை இழந்து தவிக்கின்றான் என்பதை தெரிந்த போது, அவனை ஒத்துக்கொண்ட போது, இதை விசாரித்தா தீர்ப்பு சொல்வது என்று நினைக்கிறான். ஆகவே விசாரிக்கவில்லை. ஒரு பக்கத்தை பார்க்காமலே மறுபக்கத்துக்கு நாம தீர்ப்பு வழங்கலாங்க. அது எப்படிங்க முடியும்? அது இப்ப நம்ம தாய்மார்களுக்கு அது நல்லா தெரியும். தாய்மார்களுக்கா? ஆமாங்க. தோசை வார்க்கிறாங்க பாருங்க. தோசை வார்க்கிற போது அனுபவம் உள்ள தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, தோசையை வார்த்துட்டு மற்ற வேலையை பார்ப்பாங்க. வார்த்த தோசையை பார்த்தா அடிப்பக்கம் வெந்திருக்குதாங்கிறதுக்கு மேல் பக்கத்திலேயே இந்த காற்று குமிழிகள் வட்டம் வட்டமா இருக்கும். ஆமா. இது எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னா கீழே எல்லா இடத்துலயும் அடிப்பக்கம் வெந்து போச்சுதுன்னு தெரிஞ்சு போய் தோசையை திருப்பி போட்டுருவாங்க. இதெல்லாம் ட்ரைனிங் ஆன தாய்மார்களுக்கு தான் தெரியும். சரி. சில பேர் இந்த SSLCல ஃபெயிலா போய் ட்ரைனிங் இல்லாம அன்ட்ரெயின்டா சில பெண்கள் வருவாங்க. அவங்க இந்த தோசை வார்க்கும் போது தோசையை வார்த்துட்டு அடிப்பக்கம் வெந்திருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வட்டமா போட்ட தோசைய ஒவ்வொரு பக்கமும் அப்படி தூக்கி 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 அடிப்பக்கத்தை தோசையை பார்ப்பாங்க. அதனால என்ன ஆகும், வட்டமா வார்த்த அந்த தோசை கிழிஞ்சு கிழிஞ்சு என்னமோ ஒரு மாதிரியா கசக்கின கடுதாசி மாதிரி ஆயிடும். இதெல்லாம் அன்ட்ரெயின்டு தாய்மார்கள். இப்ப ஒரு பக்கத்தை பார்க்காமலே இன்னொரு பக்கத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது ட்ரைனிங் ஆனவங்களுடைய வேலை. ஆனா ட்ரைனிங் இல்லாதவங்க தான் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்க மாதிரி நீதிபதிகள் ஒரு பக்கத்தை பார்த்து மறுபக்கத்துக்கு தீர்ப்பு சொல்வார்கள். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ராமன் சுக்ரீவனுடைய மனைவியை வாலி கவர்ந்தான் என்பதை விசாரிக்காமலே ஒத்துக்கொண்டான் என்றுதானே இவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ராமன் போர்க்களத்துக்கு போனான். வாலி அவனை பார்த்து ராமனே கேட்கிறான், உன்னுடைய தம்பியின் மனைவியை கவர்ந்தாயா இல்லையா என்று. ஆம் என்று ஒத்துக்கொண்டான் இந்த வாலி. இப்பொழுது என்ன இவர் சொல்லுகிறாரோ அது குற்றம் இல்லை என்று ஆகிவிட்டது. அதாவது இன்னொரு பக்கத்தை விசாரிக்காவிட்டாலும் கூட இவன் வந்த முடிவு சரியான முடிவு என்பது போர்க்களத்தில் விளங்கிவிட்டதே. ஆகையினால் போர்க்களத்திலே இந்த முடிவு மாறியிருக்குமானால் இவன் விசாரிக்காமல் போனது தவறு என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகவே இங்கே எடுத்த முடிவுதான் அங்கேயும் நடந்திருக்கிறது. ஆகவே இதில் எந்த குற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, எந்த வகையிலும் ராமன் செய்தது இந்த மூன்றாவது வழக்கின்படியும் குற்றம் இல்லை என்றே நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அறிவொளி அவர்கள் ராமபிரான் வாலியை விசாரிக்காமலே அவன் குற்றவாளி என்று முடிவு செய்தது தவறில்லை என்று கூறுகிறார். அதற்கு அவர் கூறுகிற காரணம், எந்த மனிதனும் தன் அவமானத்தை தானே வெளியிட மாட்டான். சுக்ரீவனோ அந்த அவமானத்தை வெளியிட்டிருக்கிறான். ஆஞ்சநேயனும் அருகிலிருந்து அதை சொல்லி இருக்கிறான். ஆகவே வாலி குற்றவாளிதான் என்று தீர்மானித்ததில் பிழையில்லை என்று கூறியிருக்கிறார். நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தீர்ப்பை இறுதியிலே சொல்லுவேன். டாக்டர் சேகர் அவர்களே, நீங்கள் நான்காவது குற்றச்சாட்டை இப்பொழுது விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ராமபிரான் வாலியை மறைந்து நின்று கொன்ற செயல் முறையன்று என்ற என் இறுதி வழக்கை மன்றத்திலே வைக்கின்றேன். இன்று வரை ராமன் செய்த இந்த செயலை சமுதாயம் சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நூல் எழுதியவர்களும் ராமாயணத்தை முழுக்க படித்தவர்களும் ராமனுடைய பாடல்களை இந்த செயலை பார்த்து தவறுதான் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ராமனை துணையாக பெற்ற சுக்ரீவன்
வாலியை போருக்கு அழைக்கின்றான். அந்த கிஷ்கிந்தையிலே நடந்த நிகழ்ச்சியை மன்றத்திற்கு சொல்ல நினைக்கின்றேன். தன் ஆற்றலிலே நம்பிக்கை வைத்த வல்லமை படைத்த வாலி போருக்கு வருகின்றான். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் போர் நடைபெறுகின்றது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த இடத்தில்தான் நேரடியாக இல்லாமல் ஸ்ரீராமபிரான் மறைந்திருந்து வாலியின் மார்பிலே அம்பை பாய்ச்சுகின்றான். தன் மார்பிலே அம்பு வாய்ந்ததும் மாவீரன் வாலி மண்ணிலே வீழ்கின்றான். அம்பை பற்றி மார்பிலிருந்து உருவி அதில் ராமநாமத்தை காணுகின்றான். மாண்புயர் நீதிபதி அவர்களே, இந்த சூழ்நிலையில் இறப்பினுடைய பிடியிலே இருக்கின்றவன் தன் நிலை நினைத்து தன்னை எதிர்த்தவனை தவறாக நினைத்து தான் கூறுவார். ஆனால் வாலி தன் துன்பத்தை நினைக்கவில்லை, ராமபிரானை சினக்கவில்லை, தன் இறப்பு குறிந்து வருந்தவில்லை. அநியாயமாக இந்த செயல் ராமனால் செய்யப்பட்டதே என்று தன் மனதிலே இந்த செயலை நினைத்து வெட்கப்படுகின்றான். சூரிய குலத்தின் தோன்றலாகிய ராமன் மறைந்திருந்து தன் மீது அம்பு எய்தியது மானத்தின் நீங்கிய செயல் என்று வெட்கப்படுகின்றான். மாண்புயர் நீதிபதி அவர்களே, வாலி பேசுவான், நீ தசரதன் மகனா, பரதரின் அண்ணனா என்று கேட்பான். மனைவியாகிய சீதையை பிரிந்த பின் அறிவு கலங்கிவிட்டாயா என்று கேட்பான். உன் தம்பிக்கு அரசை அளித்துவிட்டு நாட்டிலே நன்மை செய்தாய் நீ, என் தம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டிலே கொடுமை செய்து விட்டாயே என்று கூறுவான். மாண்புயர் நீதிபதி அவர்களே, வாலி மேலும் பேசுகின்றான், அரக்கன் உன் மனைவியை கவர்ந்து செல்வானாகில் அதற்கு ஓர் குரங்கரசை கொல்லுவது மனு நெறியா என்று கேட்கின்றான். தசரத ராமனை பார்த்து வாலி புலம்புவான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் என்று கூறுவார். அது மட்டுமல்ல நீதிபதி அவர்களே, புலம்புகின்ற வாலி ஜானகி ராமா என்று நினைத்து பார்க்கின்றார். கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையென்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தன் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று கூறுகின்றார். வாலி கூறுகின்ற அந்த ஒவ்வொரு சொல்லும் வாலியை அழித்த முறை சரியல்ல என்பதை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கின்றது. மாண்புயர் நீதிபதி அவர்களே, அடுத்து கேட்பான் வாலி, கௌசலையின் புதல்வனே, இரக்கத்தை எங்கு உகுத்தாயப்பா என்பால் என் பிழை கண்டாய் என்று கேட்கின்றான். சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து வாலி கேட்கின்றான், நீயே பழி செய்தால் இனி புகழுக்கு உரியன செய்ய யார் வல்லார் என்று கேட்கின்றான். வாலி கேட்பதிலே இருக்கின்ற அடுத்த நியாயம்தான் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. யானையை கொல்ல சிங்கத்தை துணையாக கொள்ள வேண்டும், ஆனால் அதை விடுத்து முயலினை பட்டினாயே என்று ராமனுக்கு வெற்றி தேடி தர முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு வாலி பேசுகின்றான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, தன் நிலையை வாலி கூறுகின்றான், தன் இனத்தின் நிலையை வாலி எடுத்துரைக்கின்றான். குரங்கினத்தவருக்கு மனமும் இல்லை, மன நெறி வந்த குணமும் இல்லை, எய்தியது எய்தியவாறு இறைவன் படைத்திருக்கின்றான். இதை புரியாமல் ராமன் இப்படி செய்துவிட்டானே என்று ஏங்குகின்றான். வாலி மேலும் புலம்புவான், ஸ்ரீராமனுடைய செயலை நினைத்து சொல்லுவான், வீரமன்று விதியன்று மெய்மையின் பாரமன்று, நின் மண்ணுக்கு என் உடல் பாரமன்று, பகையன்று பண்பு அழித்து ஈரமன்றி இது என் செய்தவாறே என்று கேட்கின்றான். வாலியின் நிலையெல்லாம் தன் நிலை பற்றி கவலைப்பட்டு இரக்கம் தேடிக் கொள்வதற்காக இல்லை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாலியை படுத்தாய் அலை, மன்னர வேலியை படுத்தாய் என்று கூறுவார். வீரம் என்றால் எப்படி போர் செய்ய வேண்டும், வீரத்தின் நிலையிலே எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்று இலக்கணத்தோடுதான் இந்த நாடு, இந்த நாட்டினுடைய வீரர்கள் போர் செய்திருக்கின்றார்கள். ஆனால் வீர திருமகனாக இருக்கக்கூடிய ராமபிரான் இந்த
இந்த மரபை அழித்திருக்கின்றான் என்பதுதான் என் வழக்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, போர் செய்கின்ற வீரன் எதிரே இருக்கின்ற வீரனை பார்க்கின்றான். பார்க்கின்ற போது அவன் தலையில் இருக்கக்கூடிய முடி கலைந்து போய் கண்ணிலே விழுந்திருக்கின்றது. இதை பார்த்தவுடன் இவனுடைய கண்ணில் இந்த முடி விழுந்து விட்டால் இவனால் போர் செய்ய முடியாதென்று போரை நிறுத்திவிட்டு அவன் முடியை சரி செய்த பிறகுதான் வீரன் போர் செய்வான். அது மட்டுமா, எதிரே வலிமையான யானை நிற்கும். அது யானை வலிமை உடையது, அது நிச்சயமாக நம்மை வீழ்த்துவிடும் என்று பற்றி கூட கவலைப்படாமல் அந்த யானையை பார்த்துவிட்டு வீரன் பேசுவான். நீ ஒரு கையோடு இருக்கின்றாய், அது உன் தும்பிக்கை. ஆனால் நான் 2 கைகளோடு இருக்கின்றேன். உன்னோடு நான் போர் செய்தால் அது என் வீரத்திற்கு குறைவு என்று கூறுவார். இந்த வீர வரலாறு ஸ்ரீராமனுக்கு தெரியாதா? ஸ்ரீராமனுக்கு இந்த வரலாற்றினுடைய பெருமை தெரிந்திருந்தும் வீரத்தின் இலக்கணத்தை அறிந்திருந்தும் நிராயுதபாணியாக நின்ற வாலியின் மேல் அம்பு தொடுத்தது என்ன நியாயம் என்று கேட்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாலியினுடைய வாசகம் இருக்கின்றது. அதுதான் ராமன் செயல் தவறானது என்பதை முடிவு கட்டுவதற்கு நமக்கு துணையாக அமைகின்றது. விலங்கினை வேட்டுவன் அடிப்பதைப் போல என்னை மறைந்து நின்று கொன்றாயே, இது எப்படி நியாயம் ராமா என்று கேட்கின்றான். வெட்டிய புலிஞ்சர் என்ன, விலங்கியே மறைந்து வில்லால் எவ்வியது என்னை என்று கேட்கின்றான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த அடிப்படையில் ராமபிரான் செய்த செயல் நியாயமன்று என்பதை தீர்ப்பாக தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். தவறான நட்பு கொண்டவன் ராமன், அதிகார அத்துமீறல் செய்தவன் ராமன், முறையற்ற முறையில் தவறான முடிவு செய்தவன் ராமன். இந்த 3 நிலைகளின் காரணமாக மரபு மீறி நியாயமற்ற கொடுமையான முறையில் வாலியை மறைந்து நின்று கொன்ற செயல் நியாயமல்ல என்பதை தீர்ப்பாக தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, அந்த தீர்ப்புதான் சமுதாயத்திற்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையாக இந்த குற்றச்சாட்டை முன்மொழிந்திருக்கிறார் டாக்டர் சேகர். ஒரு விலங்கினை கொல்வது போல ராமபிரான் வாலியை மறைந்து நின்று அம்பு எய்து கொன்றது என்ன நியாயம் என்று கேட்கிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, வாலியினுடைய வாக்குமூலத்தை வைத்துத்தான் தான் சொல்வதாக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் இதுவரையிலும் பேசினார். ஆமாம், வாலி ராமனை புகழ்ந்தும் இருக்கிறான், திட்டியும் இருக்கிறான். ஆமா, இப்பொழுது அவர் திட்டியதை சொல்லிவிட்டார். நான் புகழ்ந்ததை சொன்னால் நீங்கள் எதை எடுத்துக்கொள்வது என்று ஒரு சிரமம் ஏற்படும். ஆனால் ஒருவன் திட்டியதை எடுத்துக்கொள்வதா, அவனே புகழ்ந்துகிறானே அதை எடுத்துக்கொள்வதா என்று விசாரித்தால், திட்டுவதை ஒரு இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம், புகழ்ந்ததை இன்னொரு இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி என்றால், அரை மணி நேரம் ஒருத்தரை புகழ்ந்து விட்டு 1 நிமிஷம் அவன் கடைசியில் திட்டுவானே, ஆனால் புகழ்ந்ததை எடுத்துக்கொள்ளக்கூடாது, திட்டியதைத்தான் சரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம். ஆனால் அரை மணி நேரம் ஒருவனை திட்டிவிட்டு ஒரே 1 நிமிஷம், ஏன் அரை நிமிஷம் அவன் புகழ்ந்தானே, ஆனால் திட்டியதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, புகழ்ந்ததைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது முன்பு எது பின்பு என்பதை வைத்துக் கொண்டுதான் நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆமா, அப்படி பார்த்தால் அவர் சொன்னது போல வாலி திட்டியது முன்பு, சரி. ஆனால் அறிவு புகழ்ந்தது பின்பு. சரி. அறிவில்லாம திட்டியதை எடுத்துக்கிறதா, அறிவோட புகழ்ந்தானே அதை எடுத்துக்கிறதா? இதாங்க நமக்கு சங்கடம். அறிவுள்ள நாம் அறிவோட செஞ்சதைத்தான் எடுத்துக்கொள்வோம். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ரொம்ப அற்புதமாக வாலி அவனை புகழ்ந்து சொல்லுகிறான். அறம் அழியும்படியாக ராமன் செய்வானா என்று சிந்தித்து பார்த்து சாகர நேரத்தில் அவனுக்கு புத்தி வந்து சொல்லுகிறான், அறத்திறன் அழியச் செய்யான் புவியிடை அண்ணல் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன உடனே கம்பன் என்ன பண்றான், வாலிக்கு அப்போ ஒரு அடைமொழி கொடுக்கிறான். இவன் சாதாரணமானவன் அல்ல, செவியுறு கேள்வி செல்வன் என்று சொல்றான். அப்படியானால் வாலி இப்பொழுது சொல்லி இருக்கிறானே, அது அவனுடைய அறிவினால் சொன்னது, ஞானத்தால் சொன்னது என்று கம்பன் சேர்த்து சொல்லுகிறான். அதற்கு மேல இன்னும் ஒன்று, பூமிக்கு எந்த கடமைக்கு வந்தோமோ அந்த கடமையை மறந்து விட்டோம் அல்லவா என்று ஞாபகம் வந்ததனாலே வாலி இப்பொழுது என்ன சொல்லுகிறான், தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் என்று கம்பன் அதனை எடுத்து காட்டுகிறான்.
நான் செய்த தீமைகளை எல்லாம் பொறுத்துக்கொள் என்றே மன்னிப்பு கேட்கிறான். அதற்கு மேலும் இன்னொன்று வாலி சொல்லுவான், என்னுடைய தவறை நான் சிந்திக்காமல் என் மேல் அம்பு போட்டது தப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய அறிவு எங்கே போய்விட்டது என்று வருந்தியவனாய், ஆவிபோம் வேலைவாய் அறிவிழந்து அருளினாய் என்று ராமனையே புகழ்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று சொல்லுகிறான், நீ என்னை மறைந்து நின்று கொன்றாயா அல்லது நேராக நின்று கொன்றாயா? இப்படியெல்லாம் கேட்பது தர்மமா? தர்மம் அல்ல. தர்மம் என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய ராமபானம் தானப்பா, உன்னுடைய சரமலால் பிரிது வேறு உலகரோ தர்மமே என்று கேட்கிறான். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்தை விட்டு போய்விட்டோமே என்று வருந்தவே இல்லை வாலி. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறான், வெற்றரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான் என்று சொல்லுகிறான். இப்ப பாருங்க, வாலி முதல்ல திட்டினான்னு சொன்னாரே, அடிபட்டு செத்து போகிற அந்த வாலி சாகும் போது அறிவு வந்து புகழ்ந்திருக்கிறான் ஒன்று. அதற்கு மேலாக இந்த வாலியை கொல்வதற்கு அவனுடைய தம்பி சுக்ரீவன் உன்னை யமன அழைச்சிட்டு வந்துக்கிறான் அண்ணா என்று சொல்லி லட்சுமணன் ஒரு இடத்திலே இது தகாததுன்னு சொன்னான். ஆனா அதே லட்சுமணன் இப்ப என்ன சொல்லுகிறான், இந்த வாலியை பார்த்து, வாலி மறந்து நின்று என்னுடைய அண்ணா உன்னை ஏன் கொன்றார் தெரியுமா? நீ கடைசி நேரத்தில் புத்தி வந்து அறிவு வந்ததனால அவன் காலடியில விழுந்து அபயம் கேட்டால் உன் தம்பிக்கு அபயம் கொடுத்த பிறகு உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால்தான் மறந்து நின்று கொன்றார் என்று சொல்லுகிறான். இப்ப பாருங்க, யார் 2 பேர் மறுத்தார்களோ அவர்களே இப்போது இது தவறு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு புகழ்கிற அளவுக்கு போய்விட்டார்கள். அதற்கும் மேலாக இன்னும் ஒன்றுங்க, இது தப்பா சரியாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாங்க? ராமன் மறைந்து நின்று கொன்றால் அவன் கோழை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக தானே கேட்கிறாங்க. ராமன்கிட்டயே இதை கேட்போம். ராமனே சொல்றான், மறைந்து நின்று கொல்வதுன்னு நான் முடிவு பண்ணலீங்க அப்படிங்கிறான். அதாவது ராமன் தப்பு செய்தான்னு அவரு சொல்றாரு. ராமன் தப்பு செய்யல, ஆனா ராமன் தான் தப்பு செஞ்சான். அப்படி போகணுங்க. இது என்ன புதிதா இருக்கு? ஆமாங்க, ராமன் தப்பு செய்யல, ஆனா ராமன் தான் செஞ்சான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமனுடைய மனம் இருக்குது பாருங்க, அது தப்பு செய்யல, ஆனா ராமனுடைய மனத்துக்கும் உள்ளே இருக்குது பாருங்க ஒரு பொருள், அது தப்பு செய்யுது. அதை நம்ம பார்க்கணும்னா வேற இடத்துக்கு போகணுங்க. வேற ஒண்ணும் இல்ல, ராமனுடைய அம்பு எப்பேற்பட்டது அப்படிங்கறத பழைய வரலாற்றிலிருந்து நம்ம பார்த்தோமானால் இந்த இடத்துக்கு நாம் எளிமையாக போகலாம். காகாசுரன் ஒருத்தன், அவனை அழிப்பதற்காக அவன் பேர் அம்பு தொடுப்பதற்கு ராமன் முனைந்தான். அப்போ அம்பை எடுத்து வில்லிலை எல்லாம் அவன் பூட்டவில்லை, ஒரு நாணல் புல்லை எடுத்தான். அந்த புல்லிடத்திலே சொன்னான், காகாசுரன் கண்ணை துகண்டி கொண்டு வா அப்படின்னா இந்த புல்லு போச்சுது. காகாசுரனை பார்த்துச்சு, அவன் அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சு அவனை அழிக்க வேண்டிய அளவுக்கு அழிச்சு திரும்பி விட்டுது. அதே மாதிரி சமுத்திரத்துல பாலம் கட்டணுங்க, அந்த இடத்துல வர்ணனை கூப்பிட்டான், வர்ணன் வரவில்லை. உடனே வர்ணன் இருக்கிற இடத்துல ஒரு அம்பு போடு என்று இங்கிருந்தே வர்ணனை எதிரில் பார்க்காமலே ஒரு அம்பு போட்டான். வர்ணன் இருக்கிற இடம் வரையிலும் தேடிக்கொண்டு விசாரித்துக் கொண்டு ராமனுடைய அம்பு போய் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ராமனுடைய அம்புக்கு ஆள் நேரா இருந்தாதான் கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறைஞ்சிருந்தாலும் வீட்டில இருந்தாலும் குகையில இருந்தாலும் அவன் அனுப்பின அம்பு யாருக்கு அந்த அம்பு அனுப்பினானோ அந்த ஆளை இது போய் விசாரித்துக் கொண்டு போய் அவனை கொண்டு விட்டு திரும்பும். இந்த இயல்புடையது அந்த அம்புன்னு சொன்னா மறைந்து நின்றுதான் கொலை பண்ணுமா? சுக்ரீவனுடைய குகையிலேயே உட்கார்ந்துகிட்டு வாலின்னு ஒருத்தன் இருக்கானாம், இவனுடைய அண்ணனாம், அவனை போய் அழித்து வா அப்படின்னு விட்டிருந்தாலே போய் அழிச்சிருக்கும். ஆகவே அவ்வளவு எளிமையாக ஒரு வாய்ப்பு ராமனுக்கு இருக்கும் போது மறைந்து நின்று கொலை செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆகவே ஏன் இப்படி செய்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு நாள் ராமனுடைய மனசுக்கும் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, மறைந்து நின்று வாலியை கொலை செய் அப்படின்னு சொல்லுது அந்தராத்மா. அந்தராத்மா சொன்ன உடனே ராமனுடைய மனம் சொல்லுகிறது, அதெல்லாம் முடியாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுது. இல்லை, நீ மறைந்திருந்துதான் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன்கிறான். இப்படி ஒரு 4-5 நாளா ராமனுடைய மனசுக்கும் அவனுடைய அந்தராத்மாவுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. எதை செய்வது எதை விடுவது என்று ராமனுக்கே தெரியவில்லை. அவன் பேசுகிற பேச்சுக்கு அர்த்தமில்லை, அவன் செய்கிற செயலுக்கு அர்த்தமில்லை. ஒரே ஒரு உதாரணங்க, வாலியோட சுக்ரீவன் சண்டை போடுறான். சுக்ரீவன் போகும்போதே சொன்னா அந்த ராமன், நீ போய் சண்டை போடு, நான் மறைஞ்சிருந்து உன் அண்ணன் மேல அம்பு போடுறேன்னா. அம்பு போடவே இல்லை. சுக்ரீவன் அடி வாங்கினவன் திரும்பி ஓடி வந்தான். உன்னை நம்பிதானையா போனேன், இடையில அம்பு போடுறேன்னு சொன்னேன், இப்படி அம்பே போடாம இருந்தா நான் என்ன ஆகுறதுன்னு கேட்டான்.
அப்ப ராமன் ஒரு பதில் சொல்றான் பாருங்க, உனக்கும் உன் அண்ணன் வாலிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலப்பா, அதனாலதான் நான் அம்பு போடாம இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இது உள்ளபடியே உண்மையாங்க? உள்ளபடியே உண்மை அல்ல. ஏனென்றால் வாலியை போய் அழின்னு சொன்னாலே அழிக்கக்கூடிய அம்பல்லவா அவன் அன்பு. ஆகவே இந்த மாதிரி சொல்லுவது என்பது ஒரு போக்குக்காக, சாக்குக்காக சொல்லுகிறான். என்ன காரணம்? ஏன் அப்படி சாக்கு சொல்லுகிறான்? அவனுடைய மனம் இன்னும் மறந்து நின்று கொள்வதற்கு ஒருப்படவில்லை என்றுதானே அர்த்தம். ஏன் ஒருப்படவில்லை? அந்தராத்மா சொல்வதையும் கேட்கணும். ஆனா அது என்ன சொல்லுது? கேட்கக்கூடாததையெல்லாம், சொல்லக்கூடாததையெல்லாம், நடக்கக்கூடாததையெல்லாம் சொல்லுகிறது. நடக்கவும் முடியவில்லை. ஆகையினால் தான் இப்படி ஒரு போராட்டம் வருகிறது. அதே மாதிரி மகாத்மா காந்திக்குடைய வாழ்க்கை வரலாற்றுல கூட ஒரு நிகழ்ச்சி உண்டு. கடைசியில் 21 நாள் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். 21 நாள் உண்ணாவிரதம் இருப்பது என்று அவர் முடிவெடுக்கவில்லை. அவருடைய அந்தராத்மா சொல்லியதாம் முடிவெடுத்தாராம். எழுதியிருக்கிறார், காலையில் நீ உண்ணாவிரதம் இருக்கிறாய் என்று அந்தராத்மா சொல்லுகிறது. ஏன் கேட்கிறார், பதிலே இல்லை. எவ்வளவு நாள் இருக்க வேண்டும்? 21 நாள் இருக்க வேண்டும் அந்தராத்மா சொல்லுகிறது. ஏன்? பதிலே இல்லை. 3 முறை இப்படி சொன்னதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்தராத்மா சொல்லுகிறது என்பதற்காக மகாத்மா 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அப்படித்தான் ராமன் சொல்லுகிறான், என் அந்தராத்மா சொல்லியபடி மறைந்து நின்று உன்னை கொன்று விட்டேன். ஆனாலும் கூட இது வில்லறம் துறந்ததுதான் என்று சொல்லுகிறான் ராமன் பின்னால். என்ன அர்த்தம்? ஆத்மா சொன்னபடி செய்து விட்டேன், ஆனால் மனிதனாக பிறந்திருக்கிற நான் அதை மதிக்கிறேன். மறைந்து நின்று கொள்வது தவறுதான் என்பதை ஒத்துக்கொண்டவனாய் போய் நான் தவம் செய்ய போகிறேன் என்று அவனே சொல்லுகிறான். வில்லறம் துறந்தேன் என்று சொல்லுகிறான். ஆக ஒரு தவறும் செஞ்சிருக்கிறான், தவறு இல்லாம செஞ்சிருக்கிறான். அதாங்க முக்கியமானது. தவறை எப்படி தவறு இல்லாம செய்ய முடியும்? ஆத்மா சொன்ன தவறை செஞ்சா தவறு இல்லாம செஞ்சதா தாங்க அர்த்தம். தப்பெல்லாம் தப்புன்னே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏங்க, தப்பெல்லாம் தப்பாதானே இருக்க முடியும், அது எப்படி அந்த முடிவுக்கு வராம இருக்க முடியும்? தப்பானது எங்க இருக்கும்னு சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த முடிவுக்கு நீங்க வரவே மாட்டீங்க. தப்பானது எப்பவும் தப்பானதுக்குள்ளதான் இருக்கும். இல்லங்க, சரியானதுக்குள்ளதான் ஒரு தப்பானது இருக்கும். சரியானதுக்குள்ள ஒரு தப்பானது இருக்கிறதுனாலதான் சரியானதே சரியானதா இருக்கும். இப்ப நான் சரியாத்தான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, நீங்க சரியாத்தான் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு தான் அது தெளிவா. நீங்களும் சரியா இருந்தீங்கன்னா அது சரியா இருக்குங்க. அதாவது சரியானதுக்குள்ளதான் ஒரு தப்பானது இருக்கும், சரியானதுக்குள்ள தப்பானது இருக்கிறதுனாலதான் சரியானதே சரியானதா இருக்கும். ஒண்ணு வேண்டாங்க, நாம ரொம்ப நேரம் எந்த இடத்துல இருப்போமோ அந்த இடத்துக்கே போவோமே. நாம ரொம்ப நேரம் எங்க இருப்போம்? என்னங்க, அடுப்பங்கரையில தான் இருப்போம். அத நீங்க மாத்திரம் உங்களை சொல்லிக்கீங்க, என்னையும் சேர்த்து ஏன் சொல்றீங்க? தனியா சொன்னா கொஞ்சம் கூச்சமா இருக்குதுங்கிறதுக்கு தான் ஒரு கூட்டணியா சொல்றேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த பிரஷர் குக்கர் இருக்குது பாருங்க, இப்போ புதுசா வந்திருக்குது இல்லையா? ஆமா, பிரஷர் குக்கர். அதுல சாதம் எப்படிங்க வேகுது? என்ன கேள்வி இது? நீராவி நிரம்பின உடனே அழுத்தம் உருவாகி உள்ள சாதம் வேகிறது. நீராவி நிறைஞ்சாதானுங்களே சாதம் வேகும், அப்பதான் அழுத்தமே உருவாகும். நீராவி நிறையணும்னு சொன்னாக்கா மூடி சரியா இருக்கணும் இல்லீங்களா? சரியாத்தான் மூடி இருக்கணும். சரியான மூடி சரியா இருந்தாதானுங்களே சரியா மூடினாலும் சரியா இருக்கும். ஆமா, சரியான மூடி அதுல இந்த ரப்பர் காஸ்கெட் எல்லாம் கூட சரியா இருக்கணும் இல்லீங்களா? இப்போ இந்த மூடிய கொஞ்சம் கவனிங்க. சரியான மூடின்னு நீங்க சொன்னீங்களே, சரியான மூடியே சரியா மூடினாதான் உள்ள இருந்து நீராவி வெளியேறாம அழுத்தம் உருவாகி சாதம் வேகும். இப்ப இந்த சரியான மூடி தானே நீங்க சொன்னது? ஆமா. சரியான மூடியினுடைய உச்சியில பாருங்க ஒரு குழாய் வச்சிருக்கான். ஆமா, அந்த குழாயிலிருந்து எப்பவாவது நீராவி வெளியில போகுது. ஆமா, வெளியில வரும். நீராவி வெளியே போகாம சரியா மூடணும்னாக்கா போறதுக்கு வழி வைக்காமலே இருக்கணும். அப்ப வழி வச்சது தப்பு தானுங்களே? ஆமா, வெளியேறது தப்புதான். அப்ப சரியான மூடியில ஒரு தப்பானது ஏன் வச்சுக்கிறான்? ஏன் சரியான மூடியில தப்பானது ஏன் வச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீராவி நிறையுது பாருங்க, நிறைஞ்சி 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 வெளியில போறதுக்கு இடமே இல்லாம போயிட்டுதுன்னா படார்னு வெடிச்சிடும். அப்ப சரியாவா இருக்கும்? எல்லாமே தப்பா போயிடும். அதனாலதான் சரியான மூடிக்குள்ள ஒரு தப்பான குழா வச்சுக்கிறான். இப்ப சரியானதுக்குள்ளதான் தப்பானது இருக்கும், சரியானதுக்குள்ள ஒரு தப்பானது இருக்கிறதுனாலதான் சரியானதெல்லாம் சரியானதா இருக்கும். இப்ப அது சரிதாங்களா? சரியாத்தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தப்பு தாங்க ராமன் செஞ்சது. இந்த தப்புக்கு கூட ராமன் காரணம் அல்ல, வாலிதான் காரணம். இந்த வாலிதான் என்ன பண்ணா, ஒரு வரம் வாங்கினான்.
யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தா அவங்களுடைய பலத்துல பாதி தனக்கு வரணும்னு ஒரு வரம் வாங்கினான். இந்த வரத்தினாலதான் இந்த தப்பையே ராமன் செய்யும்படியாக ஆகிவிட்டது. ராமன் கோழை என்பது அர்த்தமல்ல, ராமன் வேறு ஒரு தர்ம தப்பு செய்து விட்டான் என்பது அர்த்தமல்ல. வாலியின் தப்பை திருத்தணும்னா இவன் ஒரு தப்பு செய்யணும். அதாங்க இது. அதை தவறு என்று சொல்லக்கூடாது என்ற தீர்ப்பை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நாட்டிலே நல்ல மழை பொழியும், நல்ல விளைவுகளெல்லாம் பெருகும். விளைச்சல் முக்கியமா, ராமன் மறைஞ்சிருந்தது முக்கியமா? இதை சிந்தனை செய்து பாருங்கள். விளைவுக்கும் மழைக்கும் எது காரணம்? ராமனை நல்லவன் என்று சொல்வது காரணம். அந்த காரணத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். வணக்கம். வாலிவதை நியாயம்தானா என்ற வழக்காடு மன்றத்தின் தீர்ப்பு. அருமை நண்பர்களே, டாக்டர் சேகர் அவர்களும் டாக்டர் அறிவொளி அவர்களும் இதுவரை விவாதித்த அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் மிக கவனமாக கேட்டிருக்கிறீர்கள். அழகாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். இங்கே 4 வகையில் டாக்டர் சேகர் ராமபிரான் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார். நண்பன் என்ற முறையிலும், அரசன் என்ற முறையிலும், நீதிபதி என்ற முறையிலும், இறுதியில் வீரன் என்ற முறையிலும் ராமபிரான் தவறிழைத்ததாக அவர் கூறியிருக்கிறார். 4 குற்றச்சாட்டுகளுக்கும் டாக்டர் அறிவொளி அவர்கள் மிக அருமையாக பதில் தந்திருக்கிறார்கள். இருவருடைய விவாதத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் போது கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எவ்வளவு லாவகமாக இந்த பகுதியை கையாண்டு நம்மை அறத்தின் பாதையிலே நடத்தி செல்லுகிறான் என்பதை எண்ணி பார்க்கிறேன். இங்கே ராமன் முன்னால் வருகிறான். ராமன் முன்னால் வந்தவுடன் வாலி தன்னுடைய அம்பை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ராமனை பார்க்கிறான். அவன் யாரை பார்த்தானாம்? ராமனை பார்க்கவில்லை, ராமன் என்ற மனிதனை பார்க்கவில்லை, தயரதனுடைய பிள்ளையை பார்க்கவில்லை, இலக்குவனுடைய அண்ணனை பார்க்கவில்லை. ஆனால் வாலி ராமனுடைய வடிவத்தில் கண்டது திருமாலைத்தான் என்று கம்பன் சொல்லுகிறான். கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை. திருமாலைத்தான் அவன் கண்டான் என்று சொல்லுகிறான். இங்கே ராமபிரானை கண்டான் என்று சொல்வதற்கு பதிலாக திருமாலை கண்டான் என்று சொல்லுவதன் நோக்கம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் நமக்கு இந்த பகுதியை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் நல்ல சிந்தனையோடு மாற்றாமல் அமைத்திருக்கிறான் என்பது புரியும். புண்ணுற்றது அணைய சோரி பொறியோடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என ஏசுவான் எம்பலுற்றான். ராமபிரானை ஏசத் தொடங்குகிறார். டாக்டர் சேகர் அவர்கள் அந்த பகுதியை மிகவும் அருமையாகவே எடுத்துச் சொன்னார்கள். வாலி ஏசியதை கேட்டால் நாம் அயர்ந்து போய்விடுவோம். ராமன் முன்னால் நிற்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே என்று கேட்கிறான். குலம் இது, கல்வி இது, கொற்றம் இது என்பதை அறிந்திருந்தும் கூட ராமா மறைந்திருந்து என் மீது அம்பு எய்து பழியை கூட்டிக் கொண்டாயே என்று பேசுகிறான். அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் வேறோர் குறக்கினத்தவரை கொல்ல உன் மனுநெறி கூறிட்டுண்டோ? இரக்கம் எங்கு உகுத்தாயப்பா என்பால் எப்பிழை கண்டாய்? பறக்கழி இது நீ பூண்டால் புகழையார் பறிக்கற்பாலார் கேட்கிறான். ஒழுக்கம் விழுப்பம் என்று சொல்வதெல்லாம் எங்களைப் போன்ற மெலியவர்க்குத்தானா? உன்னை போன்ற வலியவருக்கு இவையெல்லாம் கிடையவே கிடையாதா என்று அவனை பார்த்து கேட்கிறான். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவர். எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக கேவலம் சிங்கத்தை துணையாக கொள்வதற்கு பதிலாக ஒரு சிறு முயலை போய் துணையாக கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறான். அடுத்து கேட்கிறான், 2 பேர் போர் தொடுக்கும் போது அந்த 2 பேரும் சகோதரர்களாக இருக்கும் போது ஒருவனிடத்திலே கருணையை வைத்துக் கொண்டு இன்னொருவனிடத்திலே கடுப்பை காட்டி வரிசிலை குழைய வாங்கி வாய் அம்பு மருமத்து எய்தல் தர்மமோ என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் தர்மம் எப்படி தர்மத்தை அழிக்கும் என்பது எனக்கு புரியவில்லை அப்பா. நீ தர்மத்தின் வழி வந்தவன், தர்மத்தின் வடிவாகவே அமைந்தவன். ஆனால் நீயே தர்மத்தை இப்படி கடைபிடிக்காமல் விட்டாயே. வீரம் அன்று, விதி அன்று, மெய்மையின் வாரம் அன்று, நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று, பகையன்று
பண்பு அழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாரரோ என்று கேட்கிறான். சந்திரனுக்கு களங்கம் இருக்கிறது, சூரியனுக்கு அந்த களங்கம் இல்லை. ஓ, சந்திரன் மீது பொறாமை கொண்டு அந்த களங்கம் சூரியனுக்கு இல்லையே என்று ஏக்கம் கொண்டு சூரிய குலத்தில் தோன்றிய நீ இப்படி ஒரு பழியான செயலை செய்து உனக்கும் களங்கத்தை தேடிக்கொண்டாயோ என்று எள்ளி நகையாடுகிறான். வாலியை நீ கொல்லவில்லை ராமா, தருமத்தின் வேலியை கொன்று விட்டாய். நீ வில்வித்தை கற்றதெல்லாம் நிராயுதபாணியான என் மீது அம்பு எய்வதற்குத்தானா என்று ராமன் கற்ற கல்வியை, பெற்ற ஆற்றலை, உற்ற தருமத்தை அனைத்தையுமே கேலி செய்கிறான். மிக ஆத்திரத்தோடு பேசுகிறான். பேசியவுடன் ராமபிரான் புன்முறுவலோடு அவனுக்கு பதில் சொல்லுகிறான். வாலி, நீ மிக அருமையாக பேசுகிறாய், ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். உன்னுடைய தம்பி சுக்ரீவன் தவறே செய்யாத போது அவனை தண்டித்தாய். அவன் தவறே செய்திருந்தாலும் கூட உன் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் அவனை கொல்லத் துணிந்தாய். அது மட்டுமல்ல, உடலை வருத்திய நீ அவன் உள்ளத்திற்கும் மாறாத துன்பத்தை தந்தாய். அவனுடைய மனைவி ருமையை நீ கவர்ந்து சென்றாய். இவை எல்லாவற்றையும் நீ செய்து முடித்த பிறகு நான் ஒரு தவறும் செய்யாதவன் என்று என்னிடத்திலே பேசுகிறாயே. வாலி, உன்னை கேட்கிறேன், நீ தவறு செய்யாதவன் தானா? இருக்கட்டும், என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஏதிலாரும் எளியர் என்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து. அதனால்தான் சுக்ரீவனுக்கு நான் துணை புரிந்தேன் என்று சொல்லுகிறான். ராமா, அறத்திற்கு மாறான செயலை செய்துவிட்டேன் என்றல்லவா சொல்லுகிறாய்? உங்களைப் போல எங்களுக்கு மனமில்லை, மனநெறியில் வருகின்ற கற்பு இல்லை, காவல் இல்லை. எங்களை பிரம்மன் அப்படி படைத்து விட்டான். எய்தின் எய்தியது ஆக என்றே இயற்றி விட்டான். நான் கேவலம் குரங்குதானே. குரக்கினத்தவனுக்கு நீ சொல்லுகின்ற ஒழுக்கங்கள் எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் என்று ராமனை மடக்குவது போல கேட்கிறான். ராமன் அருமையான பதிலை சொல்லுகிறான். உருவத்தை கொண்டு ஒருவனை மனிதனா விலங்கா என்று தீர்மானிப்பது இல்லை. அவனுடைய குணங்களைக் கொண்டு, அறிவைக் கொண்டு, அவற்றின் துணை கொண்டு அவன் செய்கின்ற செயல்களைக் கொண்டுதான் ஒருவன் மனிதனா விலங்கா என்று தீர்மானிக்க வேண்டும். வாலி, சாமர்த்தியமாக பேசிவிட்டதாக எண்ணிவிடாதே. ஒரு முதலை காலை பற்றிய போது ஆதிமூலமே என்று அழைத்து இறைவனுடைய திருவடியை அடைந்ததே கஜேந்திரன். அது யானை என்றா கருதினாய்? என் தந்தை தன் உயிர் நண்பனாக ஏற்றுக்கொண்டானே ஜடாயு, அந்த ஜடாயு கேவலம் ஒரு பறவை என்றா கருதினாய்? இல்லையடா. எது தகுந்தது எது தகாதது என்பதை அறிந்து கொண்டால் விலங்குகளும் மனிதர்கள். அவற்றை புரியாமல் தவறு செய்தால் மனிதர்களும் விலங்குகள். எப்படி பேசுகிறான் ராம்? தக்க இன்னன தகாதன இன்னன என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துள மக்களும் விலங்கே, மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் புத்தேளிரே என்று அவனுக்கு பதில் சொல்லுகிறான். இதை கேட்ட வாலி தன் வினாக்களுக்கெல்லாம் விடை கிடைத்து விட்டதே என்று நினைத்து அவனை பார்த்து இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறான். ஆமாம் ராமா, எல்லாவற்றையும் சொன்னாய், ஆனால் ஒரு செய்தியை மறந்து விட்டாய். என்னை கொல்வதற்கு கேவலம் விலங்குகளை கொல்வது போல மறைந்து நின்று அம்பு எய்தாயே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறான். இந்த கேள்வியே கூட முறையற்ற கேள்வி. காரணம், குரங்குகளாகிய எங்களுக்கு மனித இனத்தின் தர்மங்கள் எப்படி பொருந்தும் என்று கேட்ட அதே வாலி இப்பொழுது சொல்லுகிறான், விலங்கை அடிப்பது போல என்னை மறைந்திருந்து நீ ஏன் எய்தாய் என்று. ராமபிரான் வாலி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையிறுத்து வந்தார். ஆனால் முன்னுக்கு பின் முரணாக தன்னை நினைந்து கேட்கிற இந்த கேள்விக்கு அருகே இருக்கிற இலக்குவனை பதில் சொல்லச் செய்கிறான். இலக்குவன் சொல்லுகிறான், வாலி, உன்னுடைய தம்பி சுக்ரீவன் அவன் முன்னரே வந்து என் அண்ணன் பாதத்திலே விழுந்து சரணடைந்தான். உன்னை கொன்று அவனை காப்பேன் என்று என் அண்ணன் அவனுக்கு வாக்கு தந்தான். இப்பொழுது உன் முன்னாலே என் அண்ணன் வந்து நிற்பானேயானால் நீயும் வந்து அவன் காலிலே விழுந்து என்னை காப்பாய் என்று கேட்டுவிட்டால் அவனுக்கு தந்த வாக்கினை காக்க முடியாது போகுமே. இந்த காரணத்தினாலேதான் மறைந்து நின்று என் அண்ணன் எய்தான் என்று சொல்லுகிறான்.
முன்பு நின் தம்பி வந்து சரண்புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன். செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்று என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றான். இதை கேட்டவுடன் இதுவரையிலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வாலி நினைக்கிறான், ராமபிரான் இந்த உலகத்தில் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டான், அறத்திற்கு மாறாக நடக்க மாட்டான். ஆகவே இவன் செய்ததில் ஏதோ ஒரு தர்மம் இருக்கிறது, அந்த தர்மத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று இலக்குவன் உரையை ஏற்றுக்கொள்ளுகிறான். கவிக்குலத்து அரசும் அன்ன கட்டுரை கருத்தில் கொண்டான். அவியுறு மனத்தன் ஆகி அறத்திறன் அழியச் செய்யான் புவியுடை அண்ணல் என்பது எண்ணினன். பொருந்தி முன்னே செவியுறு கேள்வி செல்வன் சென்னியின் இறைஞ்சி சொன்னான். இப்பொழுது வாலி ராமபிரான் சொன்ன அந்த உரைகளை கேட்டு, இலக்குவன் பேசியதை கேட்டு மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான். ஒருபோதும் இந்த உலகத்தை தன்னதாக கொண்டு காப்பாற்றுகின்ற இந்த பரமன் தவறே செய்ய மாட்டான். ஆக இப்பொழுது செய்திருக்கின்ற இந்த செயலில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று அவன் பேசத் தொடங்குவது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். சிறியன சிந்தியாதவன் என்று கம்பன் வாலியை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? தாய் போல உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற தருமம், தகவு, சால்பு அனைத்தும் கொண்டவன் நீ என்று ராமனை பார்த்து சொல்லிவிட்டு தன்னை பார்த்து சொல்லும் போது நாய் என நின்ற எம்பால் என்று பேசுகிறான். நாய் என்ற சொல்லை வாலி ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் தன்னை நாய் என்றே சொல்லிக் கொள்ளுகிறான். அது மட்டுமல்ல, இறுதியில் ராமனை பார்த்து பேசும்போதும் சொல்லுவான், ஏவு கூர் வாழியால் எய்து நாயடியனே நாவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினை மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ என்று பேசும்போது தன்னை நாய் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுகிறான். வாலி ஏன் தன்னை நாய் என்று கூற வேண்டும்? பிற விலங்குகளை சொல்லக்கூடாதா? கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த பகுதியை சிந்தையில் நினைந்தே படைத்திருக்கிறான். நாய் மிகவும் உயர்ந்ததுதானே. நன்றி அறிதலுக்கு நாயைத்தான் நாம் போற்றுகிறோம். ஆனால் நாயிடம் ஒரு தீய குணம் உண்டு. எது தனக்கு ஒத்து வரவில்லையோ அதை கக்கும், தன் குடலுக்கு ஒத்து வராததை கக்கிவிட்டு அதையே மீண்டும் தின்னும். அதை போலத்தான் இந்த வாலி தான் முன்பு எந்த தீமைகளை செய்து குற்றங்களை செய்து பழி ஏற்றுக் கொண்டானோ அதே குற்றங்களை மீண்டும் இப்பொழுது செய்திருக்கிறோம் என்று கருதி தன்னை நாயேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். என்னுடைய ஊரில் என்னுடைய நண்பன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் காலையில் அந்த நண்பனை பார்த்தேன். கண்களெல்லாம் சிவந்து போய் உடம்பெல்லாம் தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான். ஏன் இப்படி வருகிறாய் என்று கேட்டேன். நேற்று இரவு முழுவதும் கச்சேரி என்று சொன்னான். அடே, நம்முடைய ஊரில் எனக்கு தெரியாமல் எங்கே கச்சேரி நடந்தது என்று கேட்டேன். உனக்கு தெரியாது, அது சீட்டு கச்சேரி என்றான். உடனே நான் மனம் வருந்தி அவனை பார்த்து, இந்த சீட்டு ஆடுகின்ற காரணத்தினாலேதானே, இந்த சூதின் காரணமாகத்தானே எல்லாவற்றையும் இழந்தாய். உன் தந்தையார் உனக்கு விட்டு போன தென்னந்தோப்பு எங்கே என்று கேட்டேன். அதை சீட்டாடி அழித்து விட்டேன் என்றான். போகட்டும், உன் மாமனார் உன் மனைவிக்கு வாங்கி கொடுத்த சீதன பொருள்கள் எங்கே என்று கேட்டேன். அவை அனைத்தும் மார்வாடி கடையிலே அடகு வைத்து விட்டேன் என்று சொன்னான். உன் தந்தை நடந்து போகும்போது அவரை பற்றி என்ன சொன்னார்கள் ஊரார் என்று கேட்டேன். உத்தமர், நல்லவர், சத்திய சந்தர் என்று அவரை சொன்னார்கள். சரி, உன்னை என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டேன். நான் போகும்போது அதோ பார், குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு, சூதாடி என்று என்னை ஏசுகிறார்கள். அப்படியானால் உன் செல்வத்திற்கும் உன்னுடைய புகழுக்கும் இந்த கொடுமையான சூது தீமை விளைவிக்கிறதல்லவா என்று கேட்டேன். அவன் 2 சொட்டு கண்ணீர் சிந்தினான். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. திருந்தி விட்டான், மாறிவிட்டான் என்று மகிழ்ந்தேன். ஆனால் ஒரு வாரம் சென்றது. ஒரு நாள் அவன் வந்தான். முன்பு வந்த அதே நிலையில் வந்தான். மயக்கத்தோடு வந்தான். சிவப்பேறிய கண்களோடு வந்தான். தடுமாறிக்கொண்டு வந்தான். என்னடா இது என்று கேட்டேன். அந்த பழக்கம் என்னை விடமாட்டேன் என்கிறதே, என்ன செய்வேன் என்று சொன்னான். அப்படியானால்
இவனுக்கும் அந்த நாய்க்கும் என்ன வேறுபாடு? எது இவன் குலத்திற்கும் குணத்திற்கும் பணத்திற்கும் ஒத்து வரவில்லையோ அதை விலக்கிவிட்டு ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதனையே கை கொண்டு சூதாடி விட்டு வருகிறானே என்று நான் எண்ணிய போதுதான் ஒன்று புரிந்தது. நாயைப் போல எது ஒத்துக்கொள்ளவில்லையோ அதை கக்கிவிட்டு மீண்டும் சாப்பிடுகின்ற அதே தன்மையைப் போல ஒரு உயிர் எந்த காரணங்களால் மீண்டும் பிறப்பு எடுத்து எடுத்து அழிகின்றதோ அதே காரணங்களை கை கொள்ளுமானால் நாயின் பிறப்பிற்கும் அந்த மனித பிறப்பிற்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் என்பதை இங்கே சுட்டுகிறார். வாலிக்கு இது எப்படி பொருந்தும்? இந்திரனாக இருந்தபோது தன்னுடைய அந்த பதவியையும் மறந்துவிட்டு முனிவனுடைய மனைவி அகலியை சென்று கற்பழித்தான். அதே போலத்தான் இந்திரன் அம்சமாக வந்திருக்கின்ற இந்த வாலி இப்பொழுதும் தம்பியின் மனைவியை கவர்ந்து தன் இல்லத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். இதை எண்ணி பார்க்கிறான். இவனுக்கு முன்னுணர்வு வந்துவிட்டது என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு காட்டுவதற்காகத்தான் குறிப்பாக நாயடியனேன் நாயடியனேன் என்று அவனை சொல்ல வைக்கிறான். ராமா, உன்னுடைய கூறிய கணையால் என் மீது எய்து என் உயிர் போகின்ற நேரத்தில் எனக்கு நீ அறிவை தந்து விட்டாய். ஏவு கூர் வாழியால் எய்து நாயடியனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினை. இதை சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொல்லுவான். மூவர் நீ என்று ராமனை அடையாளம் கொண்டான். எல்லோரும் அப்படி அடையாளம் கொள்ளுவார்கள். முதல்வன் நீ என்று சொன்னான். எல்லோரும் போற்றுவார்கள். நீயே எல்லாம் என்று சொன்னவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். நாம் இறைவனை புண்ணியம் என்போம், உறவு என்போம், அவன் மூவர் என்போம், முதல்வர் என்போம். ஆனால் பாவம் என்று இறைவனை யாரும் சொன்னதில்லை. இங்கே வாலி இறைவனாகிய ராமனை பார்த்து நீ பாவம் என்றே சொல்லுகிறான். காரணம் என்ன என்றால், புண்ணியமாகவும் அவனே இருக்கிறான், பாவமாகவும் அவனே இருக்கிறான். மறைந்து எய்வதை பாவம் என்று நான் கருதுவேனேயானால் அந்த பாவத்தை செய்தே என்னை புண்ணியத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டாய் என்று இங்கே வாலி மெய்யுணர்ந்து கூறுவதை நம்மால் காண முடிகிறது. அதனால்தான் வாலி மோட்சமடைந்தான் என்று சில பிரதிகளில் அச்சிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் என் முன்னுரையில் சொன்னேன். இங்கே மோட்சமடைவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இறைவன் எல்லாமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தான் யாவரினும் கடையனாகிய நாயாக மாறிவிட்டேன் என்பதையும் புரிந்து கொண்டு எப்பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டானோ அப்பொழுதே அவன் உயிர் மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு அருகதை உள்ளதாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது இந்த காட்சியை சிறிது சிந்திப்போம். ராமன் அவனை மறைந்து நின்று கொன்றான். ஏன்? ஒரே ஒரு காரணம்தான். வாலி ஒரு வரத்தை வாங்கினான். என் எதிரில் யார் வந்தாலும் அவருடைய பலத்தில் பாதி எனக்கு வரவேண்டும் என்று வீரத்திற்கு மாறாக ஒரு வரத்தை பெற்றிருந்தான். இந்த வரத்தின் மூலமாக இந்த வாலி எல்லோரையும் வலிவிழக்கச் செய்து அவர்களை அழிப்பது என்பது இவனுக்கு குணமாயிற்று. இப்படித்தான் தங்கள் வலிமையை வைத்துக் கொண்டு அறத்திற்கு மாறான செயல்களை செய்கிறவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் என்னை அழிக்க எவனாலும் முடியாது என்று பேசுவார்கள். ஒரு பாடத்தை இறைவனே வந்து நமக்கு கற்றுத் தருகிறான். பைத்தியக்காரா, உன் வலிமையினால் எதை வேண்டுமானாலும் செய்வேன், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நீ கருதுவாயேயானால் அறமே பாபத்தின் வழியிலே வந்தும் உன்னை அழிக்கும் என்பதை புரிந்து கொள். இதை ராமபிரான் மிகச் செம்மையாக இங்கே காட்டுகிறார். ராமன் இங்கே தன்னுணர்வோடு பேசுகிறார். தான் திருமால் என்ற உணர்வு அவனிடத்திலே நிலைத்திருக்கிறது. காரணம், இந்த கிஷ்கிந்தா காண்டத்தின் தொடக்கத்திலேயே ஆஞ்சநேயனை பார்த்தவுடன் தம்பி இலக்குவனிடத்தை அவனை அறிமுகப்படுத்துவான். இவன் பிரம்மதேவனா அல்லது சிவபெருமானா என்று மாத்திரம் சொல்லுவானே தவிர மும்மூர்த்திகளில் இவன் யார் என்று சொல்ல மாட்டான். இருவரை சொல்லி அவர்களில் ஒருவனாக இவன் இருக்க வேண்டும், ஏனென்றால் நான் தான் திருமால் என்று புரிந்து கொண்டு பேசுவதாகவே அந்த இடத்தை கம்பன் அமைக்கிறான். இங்கேயும் ஒரு காட்சியை சொல்லுகிறார். இந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் ராவணனால் துன்புற்ற போது திருமாலை சென்று காணுகிறார்கள். அப்படி காணுகின்ற இடத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு சொல்லை சொல்லுவான். கருமுகில் தாமரை காடு பூத்தது என இருசுடர் ஏந்தி திருமால் வந்தான் என்று சொல்லுவான்.
அதே காட்சியை இந்திரனாக இருந்தபோது பார்த்த அந்த அதே காட்சியை இப்பொழுதும் பார்க்கிறான். கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வந்ததே போலும் மாலை கண்டான் என்று சொல்லுகிறான். ஆக வாலியும் தன் நிலை உணர்ந்திருக்கிறான், ராமபிரானும் தன் நிலை உணர்ந்திருக்கிறான். இந்த இருவரும் இங்கே நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உலகத்திற்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறார்கள். எப்பொழுது வாலி தாய் என்று இறைவனை நினைத்தானோ, எப்பொழுது தன்னை நாய் என்று அவன் உணர்ந்து கொண்டானோ, அப்பொழுதே தன் நிலையையும் இறைவன் நிலையையும் அவன் புரிந்து கொண்டவனாக ஆகிவிடுகிறான். ஆகவே ராமனை முற்றிலும் உணர்ந்து கொண்டான் தெய்வம் என்று. தெய்வம் என்று உணர்ந்து கொண்டது பெரிதல்ல. ஆனால் எந்த அம்பு தன்னை கொல்லுவதற்காக எய்யப்பட்டதோ அந்த அம்பை தவிர தர்மம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்றே ராமனிடத்திலே அவன் பேசுகிறான். தாய் என உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினில் நோக்கும் நேர்மை நாய் என நின்ற எம்பால் நவையற உணரலாமே தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் என்று பேசுகிறான். சிறிய செய்திகளை சிந்திக்காமல் எது உயிர்க்கு உய்தி தருமோ அந்த உயர்ந்த செய்திகளையே சிந்திக்கின்ற ஆற்றலை இப்பொழுது வாலி பெற்று விடுகிறான். இங்கே ராமன் தெய்வ நிலையில் நிற்கிறான், வாலி தேவன் நிலையில் நிற்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட இந்த நிலையில் அவர்களுடைய உரையாடலை சிந்திக்கும் போதுதான் நாம் 3 பெரிய உண்மைகளை சந்திக்கின்றோம். மிக அருமையாக இந்த பகுதி அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. பிறவி நோய்க்கு மருந்தாக வந்து நிற்கிற ராமபிரானை அடையாளம் கண்டுகொண்ட இந்த வாலி ஒரு உண்மையை சொல்லுகிறான். உயிர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து துன்புறுவதற்கு காரணம் எது பிறவி நோய்க்கு காரணமோ அவற்றையே தாங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதனால் என்று அவன் பேசும்போதுதான் உயர்ந்த தத்துவத்தை உரைக்கின்ற பகுதி இது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட நிலையில் வாலி ராமபிரானிடத்திலே கேட்கிறான், தயவு செய்து எனக்கு ஒரு வரம் நீ தர வேண்டும். என்ன தெரியுமா? இதோ என் அருகிலே நிற்கிறானே என் தம்பி, அவனுக்கு நீ இந்த அரசை கொடுத்தாய், எனக்கு வீட்டு அரசினை கொடுத்து விட்டாய். இந்த தம்பி மீண்டும் மீண்டும் தவறு செய்வான். நான் எந்த தவறை முன்னர் செய்தேனோ அதே தவறை இவன் செய்வான். ஆகவே அவனை நீ காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தம்பியை, தன்னை கொன்றவனை, ராமனை தனக்கு யமனாக அழைத்து வந்தவனை காக்க வேண்டும் என்று எப்பொழுது வாலி சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதே அவன் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறான் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இவன் மீண்டும் கள்ளை குடித்துவிட்டு நன்றி பாராட்டாமல் தீமை செய்வானேயானால் தயை கூர்ந்து என் மீது இப்பொழுது ஏவினாயே, அந்த அம்பு என்னும் கூற்றுவனை இவன் மீது ஏவி விடாதே ராமா என்று அவனை கேட்கிறான். பூவியல் நரவம் மாந்தி புந்திம வேறு உற்ற பொழுதில் தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். எவ்வளவு அருமையாக பேசுகிறான். தனக்கு தீவினை செய்தவனுக்கு கூட நன்மையை நாடுகிறான் என்றால் இப்பொழுது வாலி கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ நிலையை அடைகிறான் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். பக்கத்திலே இருக்கிற அனுமனை அழைக்கிறான். ராமா, இந்த அனுமனை நீ சாதாரணமாக நினைக்காதே. உன் கையிலே இருக்கிறதல்லவா கோதண்டம், அதை போல இவன். ஆகவே இவனை ஏற்றுக்கொள் என்று அடைக்கலப்படுத்துகிறான். அனுமன் என்பவனை ஆழி ஐய நின் செய்ய செங்கை தனு என நினைதி என்று ராமனிடத்திலே ஒப்புவிக்கிறான். அடுத்து தன் மகன் அங்கதனை அழைத்து வரச் சொல்லுகிறான். மகன் வருகிறான். தந்தையின் நிலையை பார்த்தவுடன் அவன் துடித்து போகிறான். எந்தையே, எந்தையே, இந்த 7 உலகத்திலும் யாருக்கும் தீமை நீ நினைக்க மாட்டாய், உன்னை ஒருவன் அழிப்பதா என்று அவன் மார்மீது விழுந்து அழுகிறான். அப்பொழுதுதான் வாலி சொல்லுகிறான், சாவு என்பது இந்த உலகத்தில் இயற்கை, தோன்றலும் இறத்தல் தானும் இந்த உலகத்தின் இயற்கைகள். இவற்றை பற்றி நீ கவலைப்படாதே. இங்கே பார், உன் தந்தையை கொன்றவன் இவன் என்று நீ நினைத்து விடாதே. இவன் யாரு தெரியுமா? இந்த உலகத்தில் கையிலே வில்லை தாங்கிக் கொண்டு தனக்கு மேம்பட்ட ஒரு பொருள் இல்லாத பரம்பொருள் இவன். மயக்கத்தை தருகிற பிறவி நோய்க்கு இவன்தான் மருந்தாக வந்திருக்கிறான்.
என்று மகனுக்கு எந்த வழியை காட்ட வேண்டுமோ அந்த நல்வழியை காட்டுகிறான் வாலி. பாலமை தவிர்நீ என் சொல் பற்றுதியாயின் தன்னில் மேலொரு பொருளுமில்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புலக்கு உற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கு மைந்த என்று பிள்ளையை அடைக்கலப்படுத்துகிறான். அது சரி, தம்பிக்கு அடைக்கலம் கேட்டான், ஆஞ்சநேயனை கையில் ஒப்படைத்தான், அங்கதனுக்கும் அறிவுரை சொன்னான். ஆனால் மனைவியின் முகத்திலேயே இவன் விழிக்க விரும்பவில்லை. ஏன்? இவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு உண்டா என்ன? இந்த உலகத்தில் சில பேர் வாழ்வார்கள், விசித்திரமான வாழ்வாக இருக்கும் அவர்கள் வாழ்வு. மகப்பேறு மருத்துவமனையில் கொண்டு போய் மனைவியை சேர்த்து விடுவான். சேர்த்த பிறகு வெளியிலே நடைபோட்டுக் கொண்டிருப்பான். என்னாகுமோ ஏதாகுமோ என்ற கவலையோடு அவன் இருப்பான் என்று நாம் நினைக்க தேவையில்லை. டாக்டர் வெளியே வருவார். அப்பா, ஒன்று பெரிய உயிரை காப்பாற்றலாம், இல்லாவிட்டால் சின்ன உயிரை காப்பாற்றலாம். உனக்கு மனைவி வேண்டுமா அல்லது மகன் வேண்டுமா என்று கேட்டால் அவன் பதில் சொல்லுவான். ஆஸ்திக்கு வாரிசு தேடுகிறவன் சின்ன உயிரை காப்பாற்றிக் கொடுங்கள் டாக்டர் என்று கேட்பான். ஆசை மனைவியின் மீது அன்பு கொண்டவன் அந்த சின்ன சனியன் போனால் போகிறது, என்னுடைய மனைவியை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று கேட்பான். சில பேர் இருப்பான், இரண்டுமே போனால் போகட்டும் என்பான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கு வாலி அப்படி வாழவில்லை. உயிரும் உணர்வுமாக வாழ்ந்தவர்கள் இருவரும். இவனோ அவளை பார்க்க விரும்பவில்லை. என்ன காரணம் என்று நம்மை சிந்திக்க வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். சுக்ரீவனோடு வாலி போருக்கு புறப்பட்டானே, அப்பொழுது தாரை தடுத்தாள் அல்லவா? அவளை நோக்கி என்ன வார்த்தை சொன்னான் வாலி? அடி பைத்தியக்காரி, பெண் புத்தி என்பதால் இப்படி பின்புத்தியோடு பேசிவிட்டாய். ராமன் ஒருபோதும் என்னை மறைந்திருந்து தாக்க மாட்டான் என்று அவளிடத்திலே அப்பொழுது பேசினான். ஆனால் நடந்தது என்ன? ராமபிரான் வந்தான், அவன் அம்பு பாய்ந்தது. இப்பொழுது இவன் சாகப் போகிறான். அந்த மனைவியை பின்புத்தி என்று நாம் சொன்னோமே, அவள் பின்புத்திக்காரி அல்ல, அவள் அறிவாளி. அவளை பழி சொன்ன நாம் தான் பழிகாரன் என்று நினைத்த போதே இவன் அவளை பார்க்க விரும்பாமல் இந்த உலகத்திலிருந்தே மறைந்துவிட விரும்புகிறான். பழிக்கு நாணுகிற எவ்வளவு பெரிய உள்ளத்தை இவன் கொண்டிருக்கிறான். கவி சக்கரவர்த்திக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பழிக்கு நாண வேண்டும், அதுவும் பிறருடைய பழிக்கு தான் நாண வேண்டும் என்ற பேருண்மையை உணர்த்துவதுதான் முக்கிய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கே தாரையை அழைத்து பார்க்காமல் இவன் வானுலகுக்கு அப்புறத்து உலகன் ஆகிவிடுகிறான். நான் ஒரு கல்லூரியிலே முதல்வராக இருக்கிறேன். யாரேனும் என்னிடத்திலே வந்து மாணவர்கள் ஏன் கிளர்ச்சி மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்று கேட்டால், ஹைஸ்கூல் ஆசிரியர் ஒழுங்கா நடத்தினாதானே சார் என்று சொல்லுவேன். ஹைஸ்கூல் ஆசிரியரிடத்திலே போய் கேட்டால், எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் ஒழுங்கா நடத்தினாதானே சார் என்று அவர் சொல்லுவார். எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியரிடத்திலே போய் கேட்டால், என்ன என்ன பாவம் பண்ணி பெத்தானோ அதெல்லாம் இப்படி இருக்கிறது என்று பெற்றவன் மீது பழியை சொல்லுவான். ஆக ஒவ்வொருவரும் அடுத்தவர் மீது பழியை சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற உலகமாக இது மாறிவிட்டது. இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைக்கிறார். நினைத்த காரணத்தினாலேதான் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறிதும் மாற்றாமல் மறைந்து நின்று ராமன் அம்பு எய்ய, ராமன் பழிக்காக வாலி நாண, இப்படி இந்த காட்சி மக்கள் மனதிலே சென்று பதியுமானால் பிழை நேராது என்று திருவள்ளுவன் தான் சொல்லுவான். வீட்டிலே கூட மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட வாழ்விலே கூட ஒருவர் பழியை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டால் இல்லறம் அமைதியாக இருக்கும் என்று. ஒரு எளிய உதாரணம் சொல்லுகிறேனே. ஒரு நாள் என் வீட்டினுள்ளே வேகமாக போனேன். கொஞ்சம் நின்று நிதானித்து போயிருக்கலாம். என் காலிலே பட்டு என்னவோ உடைந்தது. என்ன என்று பார்த்தால் அழகான கண்ணாடி குவளை. எனக்கு வந்த ஆத்திரத்தில் வீட்டிலே இருந்த என் மனைவியை ஏச ஆரம்பித்தேன். இங்கிருந்து ஒரு சத்தம். வீட்டில் இருக்கிற மூதேவிக்கு எந்த பாத்திரத்தை எங்கு வைத்து பாதுகாப்பது என்பது கூட தெரியவில்லை. நான் இவ்வளவு வேகமாக திட்டியிருப்பேனா என்று சந்தேகப்படாதீர்கள். எந்த ஆண் பிள்ளைக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது? ஒரு கற்பனை தான். நான் இங்கிருந்து அவளை திட்டியவுடன் அவள் அங்கிருந்து ஒரு சொல் என்னை பார்த்து சொல்லுகிறாள். சுவற்றில் அடித்த பந்து போல அவளுடைய வார்த்தைகள் வருகின்றன. நடந்து வந்தவங்களுக்கு கண்ணு என்ன முதுவலியா இருந்தது. நான் அவளை குற்றம் சொல்லுகிறேன்,
அவள் என்னை குற்றம் சொல்லுகிறாள். ஆனால் மாறாக நான் கொஞ்சம் பார்த்து வந்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது என்று சொல்வேனேயானால் அவள் உடனே சொல்லுவாள், இல்லைங்க, நான் கொஞ்சம் பார்த்து ஓரமா வச்சிருந்தா இப்படி ஆகியிருக்காது என்று. இப்படி இருவரும் பழியை ஏற்றுக்கொண்டால் வீடு சிறப்பாக இருக்கும். ஆனால் சில வீடுகள் இருக்கும், நான் கொஞ்சம் பார்த்து வந்திருந்தால் இப்படி ஆகியிருக்காதுன்னா, என்னைக்குதான் நீ பார்த்து வந்தே, இன்னைக்கு பார்த்து வருவதற்கு என்று அப்பொழுதும் நம்மீதே பழியை போடுகிற சில இல்லங்கள் இருக்கும். அந்த வீடுகள் என்றைக்குமே அமைதியில் வாழ முடியாது. இங்கே கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைக்கிறான், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி, எப்பொழுது பிறர் பழிக்காக நாடுகிறார்களோ, அவற்றை தம் பழி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அன்றைக்கு இந்த உலகம் வாழும். அண்ணல் காந்தியடிகள் அருமையாக இந்த செய்தியை வாழ்வாகவே வாழ்ந்து காட்டினார். சௌரி சௌரா என்ற பகுதியில் ஹிம்சை நடைபெற்ற போது ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பப் பெறுகிறேன் என்று காந்தியடிகள் சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இன்றளவும் உலகத்தில் நிலைத்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, அறத்தை விரும்புகிற மக்கள் வாழுகின்ற வகையில் இந்த உலகத்தில் அந்த சொற்றொடர் நிலைத்து நிற்கும். I have committed a Himalayan blunder. இங்கே என் தொண்டர்கள் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்து விட்டேன். இந்த அஹிம்சை போராட்டத்திற்கு பக்குவப்படாதவர்கள் கையில் எப்பொழுது அந்த போராட்டத்தை ஒப்புவித்தேனோ அப்பொழுதே நான் தவறு செய்து விட்டேன் என்று பழியை தன் மீது ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அண்ணல் காந்தியடிகள் மகாத்மாவாகவே ஆனார். அரசியலில் வாழ்ந்த அவரை ஆன்மீகத்திலும் போற்றுகின்றோம். இதைத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த வாலிவதை நிகழ்ச்சியில் நமக்கு புரிய வைக்க நினைக்கிறான். வாலி நாடுகிறான் ராமனுக்கு பழி வந்ததே என்று, வாலி நாடுகிறான் தன் மனைவியை பழி சொல்லிவிட்டோமே என்று. இந்த இரண்டு செய்தியையும் நமக்கு மனதிலே நிறுத்தி வைத்து பிறர் பழியும் தம் பழியும் நாடுவார் நாடுக்கு உரைபதி என்னும் உலகு என்ற குரலை நம் வாழ்வாகவே மாற்றிவிடத் துடிக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். அடுத்த பாடம், நான் வலிமை பெற்றிருக்கிறேன், என்னை அசைக்க எவராலும் இயலாது என்று ஒருவன் சொல்லுவானேயானால் அவனை அறக்கடவுளே அறத்தை மீறி வந்து அழிக்கும். ராமன் அறத்தை மீறி மறைந்து நின்று அம்பு எய்கிறான். அவனுக்கு அறம் என்றால் என்ன என்று தெரியாதா? தாடகையை கொல்ல தடுமாறிய போதே அவன் அறம் எவ்வளவு உணர்ந்தவன் என்பது நமக்கு புரியும். அது மட்டுமல்ல, அகலிகையை கொண்டு போய் அவளுடைய கணவனிடத்திலே ஒப்படைக்கும் போது அறத்திற்கு மாறான தீமை ஒருவருக்கு விளைந்தால் அதை போக்குவது அவன் கருத்து என்பது நமக்கு புரியும். அதைவிட ராவணனை போர்க்களத்திலே இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லும் போது அற உணர்வு உள்ளவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவும் தெரிந்த ராமன் மறைந்து நின்று அம்பு எய்கிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த பாடத்தை உலகம் அறிந்து கொள்ளட்டும். அறத்திற்கு மாறான செயல் செய்வாயே ஆனால் அறக்கடவுளே அறத்தை மீறியும் உன்னை அழிக்கும். இதை சாதாரண உதாரணத்தின் மூலம் நான் சொல்ல முடியும். 100 மைல் வேகத்திற்கு மேல் ஒரு பாதையில் போகக்கூடாது. அந்த சாலையில் 120 மைல் வேகத்தில் ஒரு குற்றவாளி தப்பி போகிறார். அவனை பிடிக்க வேண்டும் என்று காவல்துறையை சார்ந்தவர் பின்னால் போகிறார். போகிற அவர் தன்னுடைய ஜீப்பை 100 மைல் வேகத்திற்குள்ளே ஓட்டிக் கொண்டு போனால் என்றைக்கு அந்த குற்றவாளியை பிடிப்பது? ஆக இவர் 150 மைல் வேகத்தில் போய்தான் அவரை தடுத்து நிறுத்துவார். உடனே அந்த குற்றவாளி, பார் பார், என்னை விட வேகமாக வந்திருக்கிறாய், நானே 120 மைல் வேகத்தில் வந்திருக்கிறேன், நீ செய்தது குற்றம் என்று சொன்னால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம் தான் இங்கே வாலி ஏசியது. ஆகவே கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த பகுதியில் அறத்தை நிலைநாட்ட அறமே கூட தன்னை மீறி செயல்படும் என்பதை உணர்த்துகிறான். ஆகவேதான் அதை உணர்ந்த வாலி உன்னுடைய அம்புதான் தர்மம் என்று ஏற்று பதில் சொல்வதாக அமைத்து காட்டுகிறான். இவை அனைத்தையும் விட எந்த தீமைகள் நம் வாழ்வில் நாம் செய்தால் மீண்டும் மீண்டும் துன்பத்தை அனுபவிப்போமோ அந்த தீமைகளை கைவிட்டால் ஒழிய நாம் மனிதர்கள் என்ற பெருமையை பெற முடியாது என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. வாலி செய்த தவறையே மீண்டும் செய்தான். இந்திரன் அகலிகையை கற்பழித்த அதே போன்ற செய்தியை மீண்டும் அவன் அம்சமாக இருக்கிற வாலி செய்த காரணத்தினால்
மீண்டும் அவன் தண்டனைக்கு உள்ளாகிறான். ஆக இந்த 3 பாடங்களையும் நம் உலகத்திற்கு காட்டுவதற்காக கவி சக்கரவர்த்தி இந்த பகுதியை நமக்கு ஆக்கி காட்டுகிறான், அமைத்து காட்டுகிறான். வால்மீகத்திலிருந்து வேறுபடாமல் அப்படியே வைத்து போற்றி காக்கிறான். இப்படி காத்த இந்த பகுதியினால்தான் நம்மை நாமே காத்துக்கொள்ள துணை புரிகின்ற அருமையான செய்திகளை, அருமையான வழிமுறைகளை, அருமையான அறத்தை கவி சக்கரவர்த்தி நமக்கு தருகிறான். ஆகவே இந்த இடத்தில் ராமபிரானை பொறுத்தவரையிலும் அவன் சுக்ரீவனிடத்தில் நட்பு கொண்டபோது தீயரே என்னினும் என்று சொன்னால் தீயவர்கள் ஒருபோதும் உனக்கு நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அறிவொளி சொன்ன பதிலை ஏற்று முதல் குற்றச்சாட்டினை நான் விளக்குகிறேன். அடுத்து அரசன் என்ற முறையில் அத்துமீறல் செய்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டிற்கு டாக்டர் அறிவொளி சொன்ன பதிலை ஏற்று எல்லா பகுதியும் ராமனுக்கு சொந்தம் என்ற கருத்து ஒன்று, அறம் பிறழ்கின்ற அரசன் இருப்பானேயானால் அவன் யாவராலும் தண்டிக்கப்படுவதற்கு உரியவன் என்ற கருத்து இன்னொன்று. இவற்றின் வழி இரண்டாவது குற்றச்சாட்டையும் நான் விளக்குகிறேன். மூன்றாவது குற்றச்சாட்டு, நீதிபதி என்ற முறையில் வாலியை விசாரித்தறியாமல் கொடுமை செய்தான் என்பதை டாக்டர் அறிவொளி அவர்கள் சிறந்த பதிலாக சொன்னார்கள். கவிஞரில் அறிவில் மிக்க ராமபிரான் அவமானம் என்று தெரிந்த பிறகும் ஒரு மனிதன் தன்னிடத்தே தன் மனைவியை பறித்துக் கொண்டதை எடுத்துச் சொன்னான் என்றால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான் என்று அறிவொளி சொன்ன பதிலை ஏற்று மூன்றாவது குற்றச்சாட்டிலிருந்தும் நான் ராமனை விடுவிக்கிறேன். நான்காவது குற்றச்சாட்டு, மறைந்திருந்து கொன்றான் என்பது. அறம் என்பது இங்கே செயல்படுகிறது, தெய்வ நிலையில் செயல்படுகிறது. வாலியே ஒத்துக்கொள்ளுகிறான். உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் இது என்பதனால் பரமாத்மா இதை தானே செய்கிறான் என்ற அடிப்படையில் இது குற்றமில்லை. வாலிவதையால் இந்த உலகம் வல்லமை பெற்றிருக்கிறது, நல்ல பாடங்களை பெற்றிருக்கிறது. ஆகவே வாலிவதை நியாயமானது, நன்மையானது, அறத்தை கூறுவது என்ற தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.